தம்பி கூட அள்ளி முகனையா இவர் நல்லா வீடியோ பார்த்து இவரு இங்க பாரு கொஞ்ச நேரம் Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பம் செய்கிறோம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. இன்றைய வகுப்பின் முதலாவது இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பம் செய்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சிஸ்டர்ஸ் கேக்குதா? கொஞ்சம் வாட்ஸ்அப்ல செக் பண்ணுங்க. சாரி, சாட்ல கொஞ்சம் போடுங்க, லெசன்ஸ் கிளியர் ஆயிக்குதான்னு சொல்லி. சிஸ்டர்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நாங்கள் வந்து இந்த சாட்ல அனுப்பிக்கிற லைவ் லிங்கை வந்து நாங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் இப்போ தான் ஷேர் பண்ணுறோம். தாமதத்துக்கு வருந்துகின்றோம். ஹாய், லிங்க் அனுப்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். தஜ்வீத் வகுப்பின் ஆரம்ப அறிமுக வகுப்புகள் இருக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் நேற்று பார்த்த லஹன் ஜலி லஹன் ஹஃபி என்ற பாடத்தில் நாம் இன்று அதன் தொடர்ச்சி பார்த்து கொண்டு செல்ல போகின்றோம். லஹன் ஜலி லஹன் ஹஃபி நேற்று ஒரு அதாவது உதாரணங்கள் பார்க்காமல் நாம் சில அதன் விடயத்தை மாத்திரம் பார்த்துவிட்டு முடித்து கொண்டோம். இன்று நாம் உதாரணங்களுடன் அந்த பாடத்தை தொடர்வோம். லஹன் ஜலி லஹன் ஹஃபி என்றால் என்ன என்பது நேற்றைய பாடத்தில் நாம் அறிமுகம் செய்தோம். இன்றும் அதனது தொடர்ச்சி பார்ப்போம். லஹன் என்பது மிகவும் முக்கியம். அதாவது லஹன் என்பது நாம் ஓதலில் விடக்கூடிய பிழைகள். பிழைகள் என்பது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது. ஓதும் பொழுது மக்கள் வந்து உண்மையில் பத்திரமாக கவனமாக ஓதுபவர்கள் இருக்கின்றார்கள், அல்லது
தனக்கு தெரிந்த முறையில் ஓதிக்கொண்டு செல்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் குர்ஆன் ஓதும் பொழுது குர்ஆனுக்கென்று முறைகள் இருக்கின்றன, குர்ஆனுக்கென்று அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்களில் மாத்திரம் நாம் ஓத வேண்டியது அவசியம். நாம் அதில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் அனைத்தும் பிழை. அந்த பிழைகள் தான் லஹன் என்று சொல்லப்படும். அந்த பிழைகளை 2 வகையாக நாம் பிரிப்போம். இதில் குர்ஆனில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் வழங்கப்படவில்லை. குர்ஆனில் மாற்றங்களை யாருக்கும் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது. அல் குர்ஆனில் ஃபத்ஹா கஸ்ரா தா என்று போடப்பட்டிருந்தால் அல்ஹம்து என்று இருப்பது அல்ஹம்து என்று மாத்திரம்தான் ஓத வேண்டும். அதில் எவ்வித மாற்றங்களையும் நாம் ஓதுபவர்கள் மாற்றம் செய்ய முடியாது. அல் குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்டது. அல் குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் முழு மனித சமூகத்துக்கும் இன்று வரை பல காரிகள் மூலம் அழகாக ஒப்புவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஓதும் ஒவ்வொரு நபர் மீதும் அல் குர்ஆனை உள்ளபடி, அல் குர்ஆனில் உள்ளபடி அல் குர்ஆனை முறையாக ஓதுவது கடமையாகும். உள்ளதை உள்ளபடி, மத் என்றால் மத் கொடுக்க நீட்ட வேண்டும், குன்னா எழுத்துக்களின் உச்சரிப்பு, ஃபத்ஹா கஸ்ரா அடையாளங்கள், எவ்வித மாற்றங்களையும் செய்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. அது செய்வது சிலது பாவம் என்ற ஸ்டேஜுக்கு இட்டு செல்லும். நினைச்சபடி பலர் எனக்கு தெரியும் என்ற மாதிரி ஓதிக்கொண்டு போறது உண்மையிலே மிகவும் மிகவும் கவலைக்குரிய விடயம். அல் குர்ஆனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அல் குர்ஆனை நான் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த கண்ணியம் எமது மக்களிடம் ஓதும் பொழுது வருவதை விட, உதாரணமாக பெண்களுக்கு வரக்கூடிய மாதங்களுக்குள்ள நோய் வார நேரம், அந்த நேரத்தில் பத்திரம் பார்ப்பார்கள். வுது இல்லை என்றால் பத்திரம் பார்ப்பார்கள். அந்த மாதிரி தொடுவதில் குர்ஆனை தூசி தட்டி வைப்பதில் பார்க்கும் பத்திரங்கள் ஓதும் பொழுது எமது மக்களிடம் உண்மையில் குறைவு. அந்த அந்த உண்மையான பாதுகாப்பான முறையில் கவனமாக நான் குர்ஆனை ஓத வேண்டும், ஹேண்டில் பண்ண வேண்டும், இந்த குர்ஆன் எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்ற எண்ணங்களுடன் ஓதுபவர்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் எமது மக்கள் உண்மையில் இதில் மிகவும் கரிசனை காட்ட வேண்டும். ஓகே, இந்த லஹன் என்பது உண்மையில் ஏன் உங்களுக்கு தலைப்பாக தரப்படுகின்றது என்றால், மிகவும் நீங்கள் கவனிக்க வேண்டிய, நிதானிக்க வேண்டிய, பத்திரமாக பார்க்க வேண்டிய குர்ஆன் ஓதல் என்பது நாம் நினைத்தது போல அல்ல. குர்ஆனில் உள்ளது போன்று ஓத வேண்டும் என்பதில் மிகவும் கரிசனை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லஹன் என்று ஒரு தலைப்பு, அதற்கு கீழால் விடயங்கள், சின்ன சின்ன மாற்றம் என்றாலும் பெரிய மாற்றம் என்றாலும் அனைத்து மாற்றங்களும் பிழைகளாக கருதப்படும். பிழைகள், சில பிழைகள், அனைத்து பிழைகளுமே அல்லாஹ்வுக்கு வெறுக்கத்தக்கது. அல்லாஹ்வுக்கு எந்த பிழையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதன் கருத்தை மாற்றிவிடும், அதன் அழகை மாற்றிவிடும். இவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தும் எந்த ஒரு லஹனும் அனுமதிக்க முடியாது. அந்த லஹனில் 2 விதமான லஹன் இருக்கின்றன. ஒன்று லஹன் ஜலி, இன்னொன்று லஹன் ஹஃபி. லஹன் ஜலி என்பது வெளிப்படையாக எல்லோராலும் கண்டுபிடிக்க முடியுமான பிழைகள். இவை பொருளில் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தாவிட்டாலும் இவை பிழையாகும். சில லஹன் பிழைகளில், அதாவது கருத்துக்களை மாற்றிவிடும். சில லஹன் ஜலி, உதாரணமாக லஹன் ஜலியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். லஹன் ஜலி, சில லஹன் ஜலி பொருளில் மாற்றத்தை ஏற்படுத்தும், சில லஹன் ஜலி பொருளில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் லஹன் ஜலி என்பது வெளிப்படையாக விடும் பிழைகள் அனைத்துமே பாவமாகும். அந்த அனைத்தும் அல்லாஹ் தண்டனைக்குரிய குற்றமாக அதை பார்க்கின்றான். அவ்வாறான லஹன் ஜலியின் வகைகள் இருக்கின்றன. லஹன் ஜலி அதாவது லஹன் ஜலி என்றால் என்ன என்பதற்குத்தான் உங்களுக்காக
விளக்கத்துடன், அதாவது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றுவது, ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றுவது. ஒரு எழுத்து என்பது அலிஃப், ஐன். இந்த இரண்டு எழுத்துக்களுக்கும் நடுவே எமது மக்கள், பொதுவாக அரபி அல்லாத அரபிகளை நாம் அரப் என்றும், அரப்ஸ் அல்லாதவர்களை அஜமி என்றும் குறிப்பிடுவோம். அஜமிகளிடம் பொதுவாக எழுத்துக்கள் மாறுவதென்பது சர்வசாதாரணம். மிகவும் கடுமையான ஒரு பாயிண்ட், மிகவும் கடுமையானதுதான், எழுத்தை நினைத்தபடி மாற்ற முடியாது. ஐன் என்றால் ஐன் தான் உச்சரிக்க வேண்டும். ஐனை அலிஃபாக மாற்றி எமது மக்கள் ஓதுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஐன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சாதாரண மக்கள் எல்லாரும் எவ்வாறு ஓதுவார்கள் என்றால் அல்ஹம்து என்ற ஹாவை மாற்றுவார்கள், இல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆலம் ஆலம் என்றுவார்கள். ஆலம் என்பது அலிஃப், ஆலம் ஐன், ஆலம். அந்த ஐனை உச்சரிப்பது நீங்கள் விரும்பியோ விரும்பவில்லையோ நீங்கள் பயிற்சி எடுக்கவே வேண்டும். முறையான பயிற்சியின் மூலம் குர்ஆனை முறையாகவே ஓத வேண்டும். இது அனைவர் மீதும் கட்டாய கடமை. இதில் சிறியவர் பெரியவர் என்று எந்த வித்தியாசமும் இல்லை. மேக்சிமம் ட்ரை பண்ண வேண்டும். உங்கள் வயதிற்கு அல்லாஹ் உண்மையில் உங்கள் முயற்சிக்கு நன்மையை தருவான். ஆனால் நீங்கள் முயற்சிக்காமல் இருந்து விட்டீர்களானால் நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும். சில நேரம் உங்கள் பராமுகத்திற்கும் சில நேரம் கேள்விகள் கூட்டப்படலாம். குர்ஆனை இத்தனை வருஷமாக சரியா ஓத ட்ரை பண்ணல என்ற கேள்விக்கு கட்டாயம் பதில் சொல்ல வேண்டி வரும். ஓகே, ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றி ஓதுவது லஹன்ஜலி. லஹன்ஜலி என்ற பிழை விடக்கூடாதது, பாவத்தை இட்டு செல்லும், பாவத்தை ஈட்டு தரும். ஒரு அடையாளத்தை இன்னொரு அடையாளமாக மாற்றி ஓதுவது, ஃபத்ஹாவை கஸ்ரா அண்டுவாங்க, கஸ்ராவை ஃபத்ஹா ஓதுவாங்க. சிம்பிளாக மாற்றிக்கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். அதாவது அல்ஹம்து இப்ப தெரிந்த சூறால் ஓகே, மேக்சிமம் சூரா ஃபத்திஹாவை எங்களுக்கு உதாரணம் எடுக்கலாம் எழுத்து மாற்றுவதற்கு. ஆனால் அடையாளங்கள் மாற்றுவதற்கு பெரும்பாலும் சூரா ஃபாத்திஹா தெரிந்து ஓதுவதனால் ஹரக்கத்தில் சில நேரம் மாறாமல் இருக்கலாம். ஆனாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்ற சிராத்தல் லதீன அன்அம்த என்று வரக்கூடிய பொருள் என்னவென்றால், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நாம் அல்லாஹ்விடம் கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ்வே எங்களுக்கு நேரான வழியை காட்டு காட்டு. அந்த நேரான வழி எது என்றால் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். நீ யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டி, யாரெல்லாம் உண்மையான நேர்வழியை அடைந்தார்களோ அந்த நேர்வழியை எனக்கும் காட்டிய அல்லாஹ். அன்அம்த இந்த இடத்தில் அடையாளத்தை சிம்பிளா மாற்றுவோம். ஸிராத்தல் லதீன அன்அம்து அலைஹிம். ஃபத்ஹா ஜஸ்ட் ஒரு அடையாளம். ஜவர் என்று சொல்லலாம் சில நேரம் உருது மொழியில், ஃபத்ஹா என்று சொல்லலாம் அரபு மொழியில். நேர்மொழிகளில் ஏதாவது ஜபரு என்று சொல்லி சொல்பவர்கள் இருக்கலாம். எனிஹாவ் ஃபத்ஹா அடையாளத்தை அன்அம்து என்று மாற்றிவிட்டால் சிராத்தல் லதீன அன்அம்து என்று மாற்றி விடுவது எப்படி ஆகும் என்றால், நான் யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினேனோ அந்த வழியை எனக்கும் நேர்வழி காட்டினேன். இன்று இஸ்லாத்தின் படி வாழ்றோமா இல்லையான்றதுலே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. நான் யாருக்கு நேர்வழி காட்டியிருக்கிறேன், நான் யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டியிருக்கிறேன். மிகவும் பயங்கரமான ஒரு பாயிண்ட். அல்லாஹ் யாருக்கெல்லாம் அன்று முதல் இன்று வரை நேர்வழி காட்டினானோ அந்த நேர்வழியில் எனக்கும் நேர்வழி காட்டு என்பது தான் சூரா ஃபாத்திஹாவின் சிம்பிளா ஜஸ்ட் ஒன் சைன், ஒரே ஒரு அடையாளம் மாத்திவிட்டால் நாங்க நேர்வழி காட்டியிருக்கிறோம், அல்லாஹ் நேர்வழி காட்டினன்றது அர்த்தமே இல்லாம போயிடும். அந்த இடத்துல நேர்வழி காட்டுபவனாக நான் மாறிவிடுவேன். நஊது பில்லாஹி மின்ஹா. படு பயங்கரமான பாரதூரமான ஒரு பிழை. ஒரு எழுத்தை மாத்துறதும் பிழை, ஒரு அடையாளத்தை மாத்துறதும் பிழை. எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை உங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு. ஒரு அடுத்த மூணாவது
ஒரு அடையாளத்தை சுக்கூனாக மாற்றுவதும். ஓகே, உதாரணமாக ஓகே நாங்க பார்ப்போம். அல்லது சுக்கூன் அடையாளத்தை வேறு அடையாளங்களுடன் மாற்றுவது. கிளியர் இல்ல, பிரேக் ஆகி வருதுன்னு சொல்லி மெசேஜ் போட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அப்படியா? கொஞ்சம் சாட்ல இருக்காங்க. நோ என்றால் கிளியராக இருக்குதா அல்லது வாய்ஸ் எக்கோ? ஓகே, 1 second. ஓகே சிஸ்டர்ஸ், இப்ப சொல்லுங்க, வாய்ஸ் கிளியரா இருக்குதா? வாய்ஸ் எக்கோ ஆகுதா? கிளியர் போட்ட கிளியர் இல்லன்னு சொன்ன சகோதரிகள் இப்ப சொல்லுங்க. அதாவது இப்ப உங்களுக்கு கிளியராக இருக்கின்றதா? இப்ப ஓகே ஓகே ஹாய். நாட் கிளியர், இன்னும் ஒரு ஆள் நாட் கிளியர்னு போடுறாங்க. லைட்டா எக்கோ, நாட் கிளியர். சிஸ்டர்ஸ், நாட் கிளியர்னு சொல்ற சகோதரிகள் கொஞ்சம் உங்களோட இன்டர்நெட் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்க பெரும்பாலும் இப்போ ஓகே கிளியர். ஓகே, கிளியர் இல்லன்ற சகோதரிகள் கொஞ்சம் உங்களோட நெட் கனெக்ஷனை பாத்துக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப கிளியர், மாஷா அல்லாஹ் கிளியர்னு போட்டுட்டாங்க. ஓகே, பாடத்துக்குள்ள போவோம். சோ முதலாவது எழுத்தை மாற்றுவது, இரண்டாவது ஹரக்கத்தை மாற்றுவது, மூன்றாவது ஒரு அடையாளத்தை சுகூனாக மாற்றுவதும் அல்லது சுக்கூன் அடையாளத்தை வேறு அடையாளங்களுடன் மாற்றுவதும். ஓகே, அதாவது ஃபத்ஹாவை ஒரு அடையாளத்தை சுக்கூனாக மாற்றுவது. வலம் யல்லஹு குஃபுவன் அஹத். ஓகே, காஃப் ஃபா வாவ். குஃபுவன் அஹத் ஃபாவில் எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் குஃபுவன் ஃபாவுக்கு தம்மா கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பெரும்பாலும் அவசரமா ஓதும் பொழுது மக்கள் இப்படி ஓதுவாங்க, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் குஃபுவன். ஓகே, அப்ப இந்த இடத்துல ஃபாக்கு கொடுக்க வேண்டிய தம்மாவை சுக்காக மாற்றிடுறாங்க. ஓகே, சோ இது ஒரு பிழை, மேஜர் மிஸ்டேக். பிழைகளில் லஹன் ஜலி எனக்கூடிய பெரிய பிழைகளில் ஒன்று. அடுத்த சூறாக்களில் வேறு உதாரணம் சொல்வதானா, வவஜதக அலம் யஜிதுக சுகூன், அலம் யஜிதுக யதீமன். ஓதும் பொழுது அலம் யஜிதீக ஜாலுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சுகூனை கஸ்வாக மாற்றி அலம் யஜிதிக யதீமன் என்று ஓதுவார்கள். சோ சுகூனை ஹர்கத்தாக மாற்றுவதோ அல்லது ஹர்கத்தை சுகூனாக மாற்றுவதோ இரண்டுமே குற்றம். இரண்டும் பிழை, இரண்டும் பாவத்தை தரும். அஸ்மானி சிஸ்டர், கொஞ்சம் உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே. ஓகே, நம்பர் 4, ஷத்தா உள்ள எழுத்தை ஷத்தா இன்றி ஓதுவதும் ஷத்தா இல்லாத இடத்தில் ஷத்தா வைத்து ஓதுவதும். ஷத்தா என்றால் தெரியும், பொதுவாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு ஒரு டபிள்யூ சைன் வரைக்கும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக. ஓகே, ஷத்தா இருக்குது. வஃபுதிஹத் என்ற இடத்தில் வஃபுத்திஹத் என்று வேறு குர்ஆன், அது வேறு முறைகளில் ஓதும் பொழுது அந்த முறையை பின்பற்றி ஓதுவதாயின் மாற்றம் வஃபுத்திஹத் என்று வரும். நாம் நமது ரிவாயத் ஹஃப்ஸில் ஓதும் போது ஹஃப்ஸில் வஃபுத்திஹத்திஸ் ஸமாஉ என்று இருக்கின்றத நீங்க வஃபுத்னு மாத்தினா பிழை விடுறீங்க. சோ யூ ஹேவ் டு நோ நீங்க எந்த முறையில். இப்ப நான் இந்த வகுப்பு உங்களுக்கு ரிவாயத் ஹஃப்ஸ் முழுவதிலும் பொதுவாக பரவலாக
ஓதக்கூடிய முறை ரிவாயத் ஹஃப்ஸ் என்ற முறை. அந்த முறையில் ஓதும் பொழுது ஷத்தாவை ஷத்தாவென்று மாத்திரம் ஓத வேண்டும். ஃபத்ஹா கஸ்ரா உள்ளபடி ஓத வேண்டும். நினைத்தபடி மாற்றுவது அனைவர் மீதும் குற்றமாகும். இன்னும் சில சகோதரிகள் நாட் கிளியர் என்று போடுறாங்க. சிஸ்டர்ஸ் கொஞ்சம் உங்களோட சைன் செக் பண்ணிக்கோங்க. முதூத் மத்துகளின் அளவு. ஓகே, மத்துன்றது மத்துகளின் அளவுகளில் குறைபாடு. தேவையான அளவு நீட்டாம குறைத்து நீட்டுவது. ஷத்தா என்றால் அதாவது ஷத்தா என்னன்னு ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க. ஷத்தா என்றால் என்ன என்றால் இய்யாக நஅபுது சூரா ஃபாத்திஹா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்தில் ஒரு எழுத்துக்கு மேலால் ஒரு சின்ன W சைன் ஒன்று வந்து அதற்கு மேலால் ஃபத்ஹா கஸ்ரா தம்மா ஏதாவது வரும். ஷத்தாவுக்கு மேலால், அதாவது ஒரே எழுத்து 2 தடவை வந்தால் முதலாவது எழுத்து சுக்கூன், அடுத்த எழுத்து ஃபத்ஹா கஸ்ரா தம்மாவுடன் வரும் பொழுது அந்த இரண்டையும் சேர்த்து, உதாரணம் ஓகே, அதுல நூனுக்கு மேல ஷத்தா இருக்கு. அதில் 2 நூன் இருக்கின்றது. முதலாவது சூன் என்றும் இரண்டாவது ஃபத்ஹா என்றும் இருக்கின்றது. அது நாங்க இன்ஷா அல்லாஹ் மேலதிகமா பாக்குற நேரம் பார்க்கலாம். ஷத்தா மாத்த முடியும், ஷத்தா இல்லாத இடங்களில் ஷத்தா போட முடியாது. அடுத்து மத்னால் நீட்ட வேண்டிய அடையாளங்களின் அளவு. இந்த நீட்ட வேண்டிய அடையாளங்களின் அளவு 2 ஆரம்பிக்குது, 2 தொடக்கம் 6 வரைக்கும் இருக்கிறது. ஓகே, 6 வரைக்கும் இருக்கின்றது. அந்த 6 வரைக்கும் நீட்ட வேண்டியதை நீங்க 6 4ஆக மாற்றினால் பிழை, 2ஐ ஒன்றாக்கி விட்டாலும் பிழை, 4 5க்கு நீட்ட வேண்டும், அதையும் குறைத்து விட்டால் பிழை. மத்துடைய இடங்களில் பொதுவாக கேர்லெஸ்னஸ், அதாவது பொதுவாக இருக்கும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உள்ள அளவை எந்த அளவு என்பதை சரியாக தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்குரிய அளவை மாத்திரம் தான் நாம் நீட்ட வேண்டும். சோ இங்க உங்களுக்கு உதாரணம் போட்டிருக்கிறேன் பாருங்க. லஹன் ஜலி என்றால் என்ன என்பதை உங்களுக்கு அரபியில் உங்களுக்கு தந்தார்கள். உதாரணங்கள் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று வரக்கூடியதை வட்டமிட்டு அன்அம்து என்று மாற்றிவிட்டால் அது ஒரு மிகப்பெரிய பிழை. ஓகே, உங்களுக்கு நினைத்து உள்ள அடையாளத்தை நான் மனனம் என்ற பெயரில் உதாரணமாக ஹிஃப்ஸ் பண்ணக்கூடியவர்கள் மிகவும் அவசரமாக ஓதுபவர்கள் படு பயங்கரமாக விட்டு கொண்டு போவார்கள். அது ஹிஃப்ஸை முடித்துருவோம், தஜ்வீதை பிறகு பார்ப்போம் என்று சர்வ சாதாரணமாக சொல்லிக் கொண்டு போவார்கள். இது எல்லாம் உங்களுக்கு மேஜர் மிஸ்டேக்காக கருதப்படும். இது எல்லாம் நீங்கள் நினைத்தபடி பிள்ளிட்டு கொண்டு போக முடியாது. கிளியர் போதா என்று சொல்றாங்க சிஸ்டர்ஸ். கொஞ்சம் செக் பண்ணுங்க, பிகாஸ் கிளியர் என்று சொல்றாங்க. ஃபுல் கிளியர். ஓகே, கிளியர் இல்லைன்ற சகோதரர் தயவு செய்து உங்களோட கனெக்ஷன் ஸ்டேபிளாக இருக்கா, நீங்க கவரேஜ் உள்ள இடத்துல இருக்கிறீங்க எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க சிஸ்டர்ஸ். உங்களோட கவரேஜ் கிளியராக ப்ராப்பர் கவரேஜ் கிடைக்கலாட்டியும் உங்களோட வாய்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் வாய்ஸ் உங்களுக்கு உடைஞ்சுதான் வரும். ஓகே, சோ ஷத்தா கேட்ட சகோதரிகள் இரண்டாவது உதாரணத்தை பாருங்கள். அன்அம்து என்ற பின்னால் அடுத்த கட்டினுள் ஃபகஸ்ஸரகும் ஃபகஸ்ஸரகும் என்று சீனை மாற்றுவார்களாம். அல் குர்ஆனில் காணப்படுவது ஃபகஸ்ஸரகும். சா என்பது அதன் மஹ்ரஜ் நாவின் நுனியும் முன் பற்களும் வேண்டும். நாவின் நுனி மேல் 2 பற்கள் தொட்டு ஃபகஸ்ஸரகும் என்பதை எமது மகள் ஃபகஸ்ஸரகும் வர வேண்டிய இடத்தை சீன்வார்கள். ஓகே, பொதுவாக உங்களுக்கு தெரிந்தது சூரத்துல் ஃபலக். சூரத்துல் ஃபலக்கில் மின் ஷர்ரின் நஃபாஸாத்தி வ மின் ஷர்ரி நஃபாஸாத்தி, உங்கள் பல்லில் மேல் பல்லில் உங்கள் முன் நாவின் நுனி வைத்து நீங்கள் சா உச்சரிக்க வேண்டும். ஃபஸரகும் சா உச்சரிக்க வேண்டும். ஆனால்
அந்த நஃபாசாத் என்ற சொல்லை எமது மக்கள் நஃபாசாத் என்பார்கள், நஃபாசாத் என்பார்கள். வேற ஏதோ மாத்தி ஓதுவது சர்வசாதாரணம். ஓகே, இது எல்லாம் உங்கள் அறியாமையால் நீங்கள் பிழையுட்டு கொண்டு போகின்றீர்கள். உங்களுக்கு அறியாமலே குர்ஆனில் நீங்கள் நன்மை என்ற பெயரில் பாவத்தை சுமந்து கொண்டு செல்வதும் உண்டு. உங்கள் முயற்சி அல்லாஹ் கூலியை தருவான். அந்த முயற்சியானது உள்ளதை உள்ளபடியினால் மாத்திரம்தான் நன்மையை ஈட்டி தரும். நீங்கள் மாற்றி 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 ஓதுவீர்களால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், டெஃபினெட்லி அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு கரிசனை காட்டி முயற்சி செய்தீர்கள் என்பதை அல்லாஹ் பார்ப்பான். ஓகே, சோ மிகவும் பயங்கரமானதுதான். ஒரு சொல்லுக்கு ஒரு பிழை, இன்னொரு பிழை, ஒரு வசனத்தில் 10 பிழை வந்துட்டென்றால் ஒரு பக்கத்தில் எத்தனை பிழை வரும்? மிகவும் கவனம். நன்மை என்று நினைத்து கடைசியில் நான் பாவம் என்ற பெயரை சுமந்து கொள்ள கூடாது. அசா என்ற சீன் வரும் இடத்தில் மக்கள் சாய் போட்டு ஓதுவார்கள். அசா என்ற சீன் வர வேண்டிய இடத்தில் அதை மாற்றி சாதாக மாற்றுவார்கள். அப்ப இது எழுத்தேற்றுகின்றார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓத வேண்டியதை மக்கள் பிஸ்மில்லாஹு அர் ரஹ்மான இப்படி எல்லாம் மாத்துவீங்க, கேட்கலாம். பட் நீங்க ஒரு ஓத வச்சு நீங்க கேட்டுங்க, நீங்க இன்னொரு ஆளுக்கு கேட்க சொல்லி பாருங்க, அப்ப விளங்கும் நீங்க எங்க மாத்துறீங்க, எப்படி மாத்துறீங்க. இப்படி எல்லாம் பிழைவிடுவானா? அப்படி யாரும் பிழைவிட மாட்டாங்கன்னு சில நேரம் நினைக்கலாம். பட் நாட் லைக் தட். ஈவன் தோ நான் எக்ஸ்பர்ட் இருந்தாலும் நான் கொஞ்சம் கவனம் இல்லாம போயிட்டேன், எனக்கு தெரியும் என்று நினைச்சு ஓத போனேன். அப்படி என்றால் எனக்கு கவனம் கூடிட்டென்றால் நான், அதாவது என் கன்சன்ட்ரேஷன், எனக்கு முழு கவனமும் நான் அந்த இடத்தில் என்றால் எங்களுக்கு பிழைகள் வருவது முடியாமல் போகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிழைகளை மிகவும் பிழை வராமல் பாதுகாப்பாக ஓத வேண்டியது ஒவ்வொரு இதும் கடமை. இது தெளிவா பிழைகள். நீங்கள் பிஸ்மில்லாஹி என்று சொல்வது பிஸ்மில்லாஹு என்றால் பக்கத்துல இருக்கிறவன் கேட்பான், என்னடா மாத்தி ஓதுராய் என்று. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இது எல்லாருக்கும் விளங்குற பிழைகள். ஓகே, அசா சீனை சோதாக்க மாத்தீங்கன்னா உதாரணமா இப்ப கிட்டதுலாம் ரீசென்ட்லி ஒரு சிஸ்டர் ரெக்கார்ட் அனுப்பினாங்க, கொஞ்சம் என்ற ரெசிடேஷனை செக் பண்ணுங்க. அவங்க பிஸ்மில்லான்னு ஓத வேண்டியத கொஞ்சம் தான் ஓதணும் நினைச்சு பிஸ்மில்லான்னு சோதாக மாத்துறாங்க. நீங்க நல்லா ஓதணும் நினைச்சா நல்லா கவனமா ஓதும். எழுத்துக்களை மாத்தி ஓதக்கூடாது. மென்மையான எழுத்து அந்த இடத்தை தேவையான இடங்களில் மாத்திரம் நீங்க வல்லினத்தை யூஸ் பண்ண வேண்டும். எங்க ரஃபா வருமோ அங்க மட்டும்தான் ரஃப்னஸ் கொடுக்கணும். மிகவும் கவனமாக. இந்த வகுப்பானது உங்கள் ஓதலை குறைப்பது நோக்கம் அல்ல. எல்லாருமே குர்ஆன் ஓதவே பயமா இருக்கு, நான் குர்ஆனை தொடவே மாட்டேன், இனிமே இப்படி எல்லாம் பிழை விட்டா நான் எங்க போயிட்டு நிற்பேன் என்றெல்லாம் நினைப்பதற்காக அல்ல இந்த வகுப்பு. உங்கள் பிழைகளை விட்டும் கவனமாக நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதாகத்தான் என்பதற்காக உங்கள் பிழைகளை நாங்கள் இங்கே இந்த பிழைகள் இப்படி எல்லாம் பிழை வரும் கவனமாயிருங்க என்று சொல்றதுக்கான காரணம். லஹன் ஹஃபி, லஹன் ஜலியின் மறுபகுதி லஹன் ஹஃபி என்று சொல்வது அல் குர்ஆனின் சொற்களின் அலஹில் ஏற்படும் பிழைகள். அதாவது அல் குர்ஆனிய சொற்களோட பொருளில் மாற்றம் வருவதாக இருந்தால் அது லஹன் ஜலி. அல் குர்ஆனின் சொற்களின் பொருள் மாற்றம் வராது, பட் அதோட பியூட்டில, அது அந்த சொற்களோட ஸ்ட்ரக்சர்ல, அதுல கொடுக்க வேண்டிய மத்தில, அடுத்தது இது பொருளில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. இது அல் குர்ஆனின் அழகை குறைக்கும். இதனை செய்வது மக்ரூஹ். அதாவது உதாரணமாக குன்னா எடுக்க வேண்டிய இடத்தில் ஒரு குன்னாவே எடுக்கவில்லை. குன்னா என்றால் என்ன? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கால பார்ப்போம். குன்னா என்பது ஒரு டியூன், அதாவது ஒரு ராகம். அந்த இடத்துல ஷத்தா நூன் ஷத்தா மீமுக்கு என்று சொல்வதுதான் குன்னாவுடைய சத்தம். அந்த குன்னா கொடுக்க வேண்டிய இடங்களில் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். குன்னாவை கொடுக்கவில்லை என்றால் அந்த இடத்துல ஆகை குறைக்கிறீங்க, பொருளை மாற்றல.
லஹன் ஜலி செய்தீர்களானால் பாவம் கிடைக்கும், ஓதினவுக்கு பாவம் எழுதப்படும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது லஹன் ஜலியில். லஹன் ஹஃபி என்பது பொருளில் மாற்றத்தை ஏற்படுத்தாது, இருந்த போதிலும் அதன் அழகை குறைத்துவிடும். அழகை குறைத்துவிடும். இதனை செய்வது மக்ரூஹ். மக்ரூஹ்னா உங்களுக்கு விருப்பம் இல்லை, அதாவது ஒரு வேலை புள்ள செஞ்சு கொண்டே போகுது, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஓகே பரவாயில்ல சேட்டும் கொஞ்ச நேரம் உங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருப்பீங்க. நீங்க அப்படியான ஒரு லெவல் தான் மக்ரூஹ். நீங்க செய்யவே கூடாத ஒரு விடயமா இருந்தா எலும்பி உடனே நிப்பாட்டி அந்த புள்ளைய அந்த வேலையை செய்ய விடாமல் ஆக்கிருவீங்க. அதுதான் லஹன் ஜலி. செய்யக்கூடாதுன்னா கூடாதுதான். மக்ரூஹ் என்றால் நான் வானமன் செல்றேன், பரவாயில்ல நீங்க செஞ்சு கொண்டு போறீங்கன்னு சொல்லி நாங்க ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று கொடுப்போமே, ஆனா எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு உம்மாவோ ஒரு டீச்சராக எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இந்த விஷயம் விருப்பம் இல்லை, ஆனா அவங்க செய்யறாங்க, ஓகே நோ ப்ராப்ளம் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். அல் குர்ஆனிலேயும் அப்படித்தான். ஜலிவுக்கு உங்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்கப்பட மாட்டாது. நீங்க அதுல பியூட்டி, அந்த குர்ஆன் ஓதலினாலே அந்த நீட்டி குன்னாவை எடுத்து சரியான கொடுத்து ஓதுறது அந்த அழக கூட்டும், மெருகும். அதில் நீங்கள் கிடைக்க போனால் மக்ரூஹ், அல்லாஹ் விருப்பம் இல்லை, ஆனாலும் அல்லாஹ் உங்களை கண்டிக்க மாட்டான். இதுதான் லஹன் ஹஃபி என்று சொல்வது. உதாரணமாக இந்த இடத்தில் உதாரணங்கள் போட்டிருக்கிறது. அரபியில் அல்லஹ்னு ஹஃபி என்று போட்டு ஹுவ ஹதஉன் யஅரிது லில்லஃஸி ஃபயுஹில்லு பிகமாலி ஸாதிஹி தூன யுஹ்ரிஜஹு அன் ஹைஸி. அதாவது அதுல அந்த லெட்டர் அந்த வேர்ட்ஸ் பூரணத்துவத்தை குறைக்கும், இந்த பூரணத்துவத்திட அழகை குறைக்கும், பொருளில் மாற்றப்படுத்தாது. இப்ப இடத்துல வாக்கு மேலால மத்துடைய அடையாளம் ஒன்றுது. ஓகே, இந்த சூ அல் அஸாப் சொல்லக்கூடிய மத்துடைய வாவுக்கு மத்துடைய அடையாளம் இருக்கின்றது. ஹம்சா ஒன்று இருக்கின்றது. தஜ்வீத் இன்ஷா அல்லாஹ் நீங்க படிச்சு கொண்டு போகல உங்களுக்கு விளங்கும். ஹம்சாவுக்கு முன்னால் மத்துடைய அடையாளம் சுமந்த சொற்களில் நீங்க கட்டாயம் மத்தை எடுக்க வேண்டும். இந்த இடத்துல இதோட பெயர் மத் வாஜிப் முத்தஸில், அதாவது ஒரு சொல்லில் ஹம்சாவும் மத்துடைய எழுத்தும் சேர்ந்து வந்திருக்குது. ஓகே, இந்த இடத்துல நீங்க 4 to 5 அல்லது 5 அளவுக்கு நீங்க நீட்ட வேணும். 1 2 3 4 என்ற அளவுக்கு, அல்லது 5 1 2 3 4 5 நிதானமாக நீங்க கவுண்ட் பண்ற அந்த ஸ்பீடுக்கு நீங்கள் நீட்டியாக வேண்டும். இந்த இடத்துல ஓதி கொண்டு போற சூ அல் அஸாப்னு சிம்பிளா போயிட்டுருவாங்க. சூ அல் அஸாப்னு சொல்ல, அதாவது குர்ஆனிய சொற்கள் குர்ஆனிய வசனங்கள் வார நேரம் மத்துடைய அடையாளங்களை நிறைய பேர் சிம்பிளாக எக்ஸ்கியூஸ் மாதிரி எடுத்துக்கொண்டு போய்த்துருவாங்க. இந்த இடத்துல இது மத் வாஜிப், இதுல பேரே மத் வாஜிப் முத்தஸில், சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மத் வாஜிப். மத் வாஜிப்னா உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் ஒன்று எடுக்க, நீங்க ஸ்கிப் பண்ணினா பாவம், ஸ்கிப் பண்ணாம சரியாக ஓதிக்கொண்டு போகணும் என்றதுதான் இதன் ரூல். வாவில் நீங்க கட்டாயம் மத்தை நீட்டி உயர்த்தி வேண்டும். நீர்த்திரண்டா அளவை நீட்ட வேண்டும், அதிகரிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்படி நீங்க மத்த எடுக்கலனால் அது ஒரு பிழையாக கருதப்படும். அடுத்தது அன்ஃபுசிக்கும் என்ற நூன்ல ரெட் கலர் போட்டிக்கிறாங்க. தஜ்வீத் குர்ஆனில் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் பண்ணி வரும். அந்த கலர்டான இடங்களில் அல்லது சரியான ப்ராப்பர் தஜ்வீதான குர்ஆன், அதாவது கலர் அல்லாத குர்ஆனில், கலர் பண்ணப்படாத குர்ஆன்களில் இந்த நூன் ஃப்ரீயாக காணப்படும். இந்த தஜ்வீத் நான் உங்களுக்கு போட்டது தஜ்வீத் குர்ஆனின் அடையாளம் உள்ள சொற்கள். ஓகே, நீங்க இந்த பாருங்க, அலிஃபுக்கு சூ அல் அஸாப்ன்ற அலிஃப் மேலால ஒரு குட்டி ஒரு அடையாளம். இந்த அடையாளம் உள்ள குர்ஆன் தான் தஜ்வீத் குர்ஆன் என்று சொல்லப்படுவது. ஸ்ரீலங்கால பெரும் பான்மையாக ஓதக்கூடிய குர்ஆன்கள் ஒன்றிலும் இந்த அலிஃபுக்கு மேலால குட்டி அடையாளம் அந்த போட்டிருக்க மாட்டாங்க. எல்லாரும் இந்தியன் பிரிண்ட், ஸ்ரீலங்கன் பிரிண்ட், பாகிஸ்தான் பிரிண்ட் என்ற அந்த பிரிண்ட்ல தான் ஓதிக்கொண்டிருப்பாங்க. அந்த அலிஃபுக்கு மேலால இந்த அடையாளம் போட்டிருக்க மாட்டாங்க. முழு குர்ஆனிலும் இந்த அடையாளம் போட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு தஜ்வீத் என்று சொல்லக்கூடிய அது இந்த எழுத்துக்கள் பாருங்க, இந்த வாவுக்கு மத்துக்கு ரெட் கலர் பண்ணிக்கிறாங்க, நூனுக்கு ரெட் பண்ணிக்கிறாங்க,
குறிப்பிட்ட எழுத்துக்கள்ல தான் கலை பண்ணியிருப்பாங்க தஜ்வீத் குர்ஆனில். ஆனால் ஸ்ரீலங்கால பாவிக்கக்கூடிய பாகிஸ்தானின் கலர் என்னடா முழு சொல்லையும் கலை பண்ணி வச்சிருப்பாங்க, முழு லைனையும் ஃபுல்லா ஹைலைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அல்ல, அதில் 1-2 சட்டங்களுக்காக வேண்டி அந்த இடத்தை ஃபுல்லா ஹைலைட் பண்ணி 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 போயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா குர்ஆன் எடுத்து குறிப்பிட்ட சில தஜ்வீத் சட்டங்களை மாத்திரம் தான் ஃபுல் குர்ஆன்லயும் ஹைலைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது கல்கலா கட்டாயம் இருக்கும், இஃபா இத்ஹாம் கட்டாயம் இருக்கும், சில நேரம் மத்துடைய அடையாளங்களுக்கு இருக்கலாம். இதுக்கு மேலதிகமாக தஜ்வீத் அடையாளங்கள் ஒன்று அவங்க ஹைலைட் பண்ணல. அதுல தஜ்வீத் முழுமை பெற்றும் இல்லை, ஒரு 90% சொல்லலாம் அல்லது ஒரு 80% சொல்லலாம். பெஸ்ட் தஜ்வீத் எல்லாம் அதுல மேலதிகமாக லேட்டஸ்டான எடிஷன் அதுல போட்டில்ல. அதுவும் குர்ஆன் தான். ஓகே, அதெல்லாம் ஓதப்படக்கூடிய குர்ஆன். ஆனா தஜ்வீதில் எக்ஸ்பர்ட் ஆக வேண்டும், தஜ்வீத் முறைப்படி ஓத வேண்டும், தஜ்வீத் முறைப்படி ஓதி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களோட குர்ஆன் மாறணும், உங்களோட ஓதல் சிஸ்டம் மாறணும். இதெல்லாம் நீங்க இன்ஷா நாங்க அந்த குர்ஆன் எல்லாம் எதுன்றதெல்லாம் பின்னால் காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அப்ப இதுதான் லஹன் ஹஃபி என்றால் நீங்க குன்னா உண்டு. இப்ப இந்த இடத்தில் ஃபூசிக்கும் என்று ஓதணும், இன்னொன்று குன்னா எடுக்க வேண்டும். ஃபூசிக்கும் அதுல அன்ஃபுசிக்கும் போவார்கள். இவ்வாறு நூன், இந்த இடத்துல நூனை இவ்வாறு செய்து விட்டு செல்வார்கள். இவ்வாறு செய்து ஓதுவதானது பிலி. அன்ஃபுசிக்கும் அன்ஃபுசிக்கும் என்றிட்டு நூனில் குன்னா எடுக்க வேண்டும். லஹன் ஜலி பாவத்தை தரும், காரணம் அதன் மூலம் பொருள் மாறுகின்றது. அல்லாஹ் கூறிய பொருளின் மாற்றத்தை அல்லாஹ் ஏதோ ஒரு அர்த்தத்துல குர்ஆனில் அந்த விடயங்களை சொற்களை குறிப்பிட்ட அடையாளங்களுடன் குறிப்பிட்ட ஃபத்ஹா கஸ்ராவுடன் போட்டிருக்கின்றான். அதில் நான் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அல்லாஹ் சொன்ன அந்த பொருளில் மாற்றம் ஏற்படுகின்றது. அதனால் இதனை செய்வது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கு. லஹன் ஜலி ஹராம், யாராலையும் லஹன் ஜலிக்குரிய வேலைகள் செய்யக்கூடாது. இப்ப உங்களுக்கு பெயர் கொஞ்சம் சில நேரம் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிக்கலாம். லஹன் ஜலி என்றால் என்ன? அம்மா போன்ற அடையாளத்தை மாற்றுவது, எழுத்தை மாற்றுவது, சீன சாக்குற தாவாக்குற, அடுத்தது எழுத்துக்களை ஐன ஹம்சாவாக்குற, ஹம்சாவை ஐனாக்குற. ஓகே, இவ்வாறான பிழைகள் எல்லாமே எழுத்து மாற்றம், ஹரக்கத் மாற்றம், ஷத்தாவை சுக்கூனாக ஷத்தாவை ஷத்தா இன்றி ஓதுதல், இல்லாத இடத்துல ஷத்தா கொண்டு போயிட்டு ஓதுற, சுக்கூன் இருக்க வேண்டிய இடத்துல நான் போயிட்டு சுக்கூனை இல்லாம ஆக்குற, இல்லாத ஒரு இடத்துல நான் வந்து சுக்கூனை போட்டு. ஓகே, இது எல்லாமே பிழை. அடுத்தது மத்துடைய அளவுகளில் குறைத்தல், மத்திய அளவுகளில் குறைத்தல், தேவையான அளவு நீட்ட வேண்டிய இடங்களில் நான் நீட்டாமல் வேறு குறை ஓதிக்கொண்டு போவதும் லஹன் ஜலில். ஓகே, சோ லஹன் ஹஃபி என்பது மக்ரூஹ், லஹன் ஜலி என்றது ஹராம். லஹன் ஜலி ஹராம். ஓகே, சோ இந்த ஹராம் என்ற சொல் மனதில் நன்கு பதித்துக் கொள்ளுங்கள். நான் நினைத்தபடி குர்ஆன் ஓத முடியாது, நான் நினைத்தபடி குர்ஆன் ஓத முடியாது, குர்ஆனில் உள்ளபடி மாத்திரம் தான் நான் குர்ஆன் ஓத வேண்டும் என்பதில் உங்களோட மைண்ட செட் பண்ணுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்க, மிகவும் கவனமாகிறீங்க. ஓகே, அடுத்தது நாங்க பார்க்க போறது இஸ்திஆதா பஸ்மலா. இஸ்திஆதா பஸ்மலா எழுத்து கொஞ்சம் அங்க இங்க முன்பின்னாகின்றது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது இஸ்திஆதா. ஓகே, இஸ்திஆதா என்றால் இப்ப எனக்கு பெயர் ஒன்று இருக்குது, ஒவ்வொரு குறிப்பிட்ட சாமான் பெயர் இருக்கின்றது போல அஊதுல் ஓதுங்க பாபா, அஊதுல் ஓதுங்க என்ற பேர் அஊதுல் அல்ல. பிஸ்மில் சொல்லுங்க, தின்ன முத பிஸ்மில் சொல்லுங்கன்னு சொல்லி எங்களோட பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய சொற்கள். பட் அஊது என்ற சொல், அந்த phrase அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற phrase, the name இஸ்திஆதா. இஸ்திஆதா. ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற phrase பேர் பஸ்மலா. பஸ்மலா. ஓகே, பஸ்மலா பஸ்மலா வந்து நான் வரணும். இஸ்திஆதா பஸ்மலா. இந்த இஸ்திஆதா பஸ்மலாட கான்செப்ட் ஒன்று இருக்குது.
எங்க இஸ்திஆதா சொல்லணும், எங்க பஸ்மலா சொல்லணும். அஊதுல் பிஸ்மில் என்ற வேர்டை பார்க்க மாட்டோம். ஓகே, இஸ்திஆதா பஸ்மலா என்று சொல்லத்தான் இந்த செஷன் பார்ப்பேன். சோ அந்த சொற்களை நீங்க நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஸ்திஆதா சொல்லிலே அஊது என்ற சொல் வருது. அப்ப மிச்சம் கவனமாக நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொண்டோம்னு சொல்லி இஸ்திஆதா அஊது பஸ்மலா பிஸ்மில்லா பிஸ்மில்லா. அப்ப பஸ்மலாண்ட என்னன்னு பின்னால் யோசிக்க கூடாது. பஸ்மலா என்றால் என்னன்னு பின்னால் யோசிக்க கூடாது. அல் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் முன் இஸ்திஆதா சொல்லுவது கடமையாகும். அல் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் முன் இஸ்திஆதா சொல்லுவது கடமையாகும். நீங்க குர்ஆனை திறக்குறீங்க, ஏதோ ஒரு யோசனையில் இருப்பீங்க. இப்ப நாங்க குர்ஆனுக்கு வரப்போறோம்னால் எனது உலக தொடர்பெல்லாம் நிப்பாட்டி நான் குர்ஆனுக்கு அல்லாஹ்வுடன் உள்ள உறவை ஆரம்பிக்க தொடங்க போறேன். இந்த குர்ஆன் ஓதுறது ஷைத்தானுக்கு மிகவும் வெறுப்பான ஒரு செயல். அவனுக்கு விருப்பமே இல்லை. ஒரு மனிதன் குர்ஆன் ஓதுறதால் பல காரணங்களை சொல்லி நினைவு காட்டி அவனை யோசிக்க வச்சு, அவங்களுக்கு கிச்சன்ல வேலை, புல் அழுவுது, ஹோம்ஒர்க் இருக்கி, அடுப்புல கறி, ஏதாவது ஒன்றை யோசனையை கொடுத்து 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 டிஸ்ட்ராக்ட் பண்ண பாப்பான். மைண்ட மாத்த பாப்பான். இப்ப குர்ஆன் ஓது டைம் இல்ல, பின்னால ஓதுவோம், புறவைக்கு ஓதுவோம், இப்ப கொஞ்சம் மாச்சல் இருக்கு, என்ன சரி ஒரு காரணத்தை ஷைத்தான் போட்டுக்கொண்டே இருப்பான். நான் உடனே காலும் சில நேரங்கள்ல ஓது எடுத்தா லாங் கால் வந்து இவ்வளோ வராத குக்கால் குர்ஆன் ஓதிக்கிற நேரங்கள்ல குக்கால் வரும். ஏன் ஷைத்தான் என்ன செஞ்சு என்னைய மாத்திரனும் குர்ஆன் ஓத வைக்க கூடாது என்பதில் படு பயங்கரமாக வேலை செய்வான். நானும் என்ன செய்வேன், யோசிக்காம, எங்களுக்கும் ஷைத்தானை பத்தி பெருசா யோசிக்க மாட்டோம். எனக்கு டயர்டா இருக்கு, நானும் அந்த எக்ஸ்கியூஸ் எடுத்து குர்ஆனை கைக்கு எடுத்து கை என்னையோட குர்ஆன் என்னையோட மேல நெஞ்சில இருக்கும், இல்லாட்டி என்ன டேபிள், நான் குர்ஆன் ஓத மாட்டேன். குர்ஆன் கண் முன்னுக்கு இருக்கும், குர்ஆன் ஓத மாட்டேன். ஷைத்தான் என்னைய மேக்சிமம் ட்ரை பண்ணுவான் நான் ஓதாம இருக்கிறதுக்கு. ஆனால் ஓதனம் நினைப்பவர்கள் உடனே ஓதுங்க, ஓத நினைச்சா உடனே ஓதுங்க. ஓத முன்னுக்கு நீங்க ஓத நினைச்ச முதலாவது வேலை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அந்த எண்ணத்தையே மாற்றத்துக்கு எல்லா வித தகுதியும் உள்ளவர். உங்கள் மூளை, உங்கள் சிந்தனையில், உங்கள் இரத்த நாங்களோட ஷைத்தான் என்னோட இப்ப எல்லாரிலையும் அல்லாஹ் ஷைத்தான் வச்சிருக்கிறான். ஓகே, ஷைத்தான் என்ன சரி செஞ்சு குர்ஆன் ஓதுறத பாட்ட பாப்பான். அந்த குர்ஆனை அல்லாஹ்வுடன் உள்ள உறவு, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் ஓத போக்குல நான் உங்களோட இருக்கிறேன், நான் நீங்க ஓதுறத நான் செவிக்கல்ட்டி கேட்கிறேன். அல்லாஹ் விரும்புகிறான், குர்ஆன் ஓதுறாக்கள் அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் முன் இஸ்திஆதா சொல்லுவது கடமை. ஏன் فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. அல்லாஹ் குர்ஆனை ஒரு வசனமாகவே எங்களுக்கு இறக்கி இருக்கிறான். فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. இந்த ஃப்ரேஸ் கூட உங்களோட ஈக்கிற குர்ஆன், உங்களோட வீட்டுல எழுத்து பெரிய குர்ஆன், டிரான்ஸ்லேஷனோட உள்ள குர்ஆன், அந்த குர்ஆனை விட இந்த எழுத்துக்கள் கூட வித்தியாசம் இருக்கும். இதுதான் தஜ்வீத் முறைப்படி எழுதப்பட்ட. நீங்க இந்த சிஸ்டத்துல உங்களோட கையில குர்ஆன் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், தட் தஜ்வீத் குர்ஆன். அது கலராக இருக்கட்டும், கலர் இல்லாமல் இருக்கட்டும். கலர்ன்றது அதிநவீன குர்ஆன், கலர் இல்லாம வாரது தஜ்வீத். ஆனா தஜ்வீதுல் கலர் குர்ஆன் கல்ஃப்லயும் காசு கொடுத்து வாங்க வேண்டியது. ஆனால் இந்த கலர் இல்லாமல் இப்படி பொதுவான தஜ்வீதங்களோட வாரது பொதுவாக கூட இருக்கலாம் அரபு நாடுகள்ல. ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு பெரும்பான்மை எங்களுக்கு அந்த சின்ன எழுத்து குர்ஆன் ராவடாவாப்பா, பெரிய எழுத்து குர்ஆன் தான் கண்ணுக்கு லேசா விளங்கும், டக்குன்னு கொண்டு போகலாம், அவசரமா தாள் முடியும் என்றெல்லாம் காரணங்கள் சொல்வார்கள். அப்ப இந்த சொல்றது இத அராதல் காரி, அதாவது ஒரு மனிதன் குர்ஆன் ஓத ஆரம்பித்தால் அல்லாஹ் சொல்றான் ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன, நீங்க குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தெரியப்பட்ட அல்லாஹ் ஷைத்தானை வீசி விட்டான், எரிந்து விட்டான், அவனை அல்லாஹ் கடுத்து அவனோட அல்லாஹ் அவனை தூரமாக்கி விட்டான். அருள்கள்ல இருந்தும் அல்லாட இரக்கத்தில இருந்தும் அல்லாட ரஹ்மத்தில இருந்தும் ஷைத்தானை அல்லாஹ் தூரமாக்கி வை. அந்த ஷைத்தானை விடும் நீங்க கட்டாயம்
இஸ்திஆதா தேடிக்கோங்க, பாதுகாப்பு தேடிக்கோங்கன்றது அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் சொன்ன வசனம். குர்ஆனில் வந்த அல் குர்ஆன் வசனம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இஸ்திஆதா சொல்ல வேண்டியது. ஏனென்றா மதரசாலோ பொதுவாக என்ன செய்வேண்டா, டீச்சர் கிட்ட பாடம் கொடுக்குவாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு தொடங்குவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ல முதல் வசனம் என்றது அஊது பில்லாஹிஷ் ஷைத்தானிர் ரஜீம். உங்களோட ஓதல் ஆரம்பிக்க நீங்க இஸ்திஆதா சொல்றது கடமை, வாஜிப். ஓகே, ஓதலின் ஆரம்பத்தில் இந்த பாயிண்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சிஸ்டர்ஸ். நீங்க குர்ஆனை தொடர்ந்து ஓதக்கூடிய சகோதரிகள் எப்படி என்றால், குர்ஆன் ஓதி நடுவுல ஒரு சூரா இல்ல, நடுவுல என்ன செய்வீங்க, குர்ஆனை நீங்க மூடி வைப்பீங்க, நடுவுல மார்க் வச்சிருப்பீங்க. அந்த இடத்துல புதிய சூரா தொடங்காது, ஒரு நடுவுல மூடி வைக்கிறீங்க. இப்ப நீங்க திருப்பி ஓத போக்க ஒரு சிட்டிங்ல இருந்து நீங்க ஒரு அமர்வில் இருந்து எழும்பிட்டீங்கன்னா உங்களோட இஸ்திஆதாவுக்குரிய டைம் முடிஞ்சு. குர்ஆனை மூடி உங்களோட மைண்ட் மாறி, குர்ஆனை மூட தேவையில்ல, உங்களோட மைண்ட் மாறி வேறதோடு நீங்க பேசுறீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டீங்க, அதாவது அப்படியே மைண்ட் மாறி வேற அறைக்கு போய் திருப்பி நீங்க குர்ஆன் உள்ளுக்கு வர போறீங்க என்றால் கட்டாயம் குர்ஆன் சூரா ஆரம்பித்தாலும் சூரா ஆரம்பிக்கலண்டாலும் இஸ்திஆதா சொல்வது வாஜிப். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த பஸ்மலா உள்ள சூறாக்கள்ல மட்டும் நான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும்ன்றது அல்ல. உங்களோட ஓதல் நீங்க நினைச்சுக்கொள்ளணும், ஓதல் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு புதிய ரெசிடேஷன், ஓகே, நீங்க உங்களோட ரெசிடேஷன் புதுசாக ஸ்டார்ட் பண்றீங்க என்றால் நீங்க கட்டாயம் இஸ்திஆதா சொல்லணும். அது எந்த இடத்துல ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, எப்படி ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல. சூரா ஒன்று புதுசா தொடங்கலாம், அல்லது நீங்க குர்ஆனின் நடுவிலிருந்து தொடங்கலாம், பட்ட இடத்திலிருந்து தொடங்கலாம், ஒரு பேஜ் நடுவுல தொடங்கலாம், பேஜ் மேல தொடங்கலாம், பேஜ் கீழே தொடங்கலாம். எங்க இருந்து தொடங்குறீங்க இது பாக்குறல்ல, நீங்க ஓத தொடங்குறீங்களா இஸ்திஆதா கட்டாயம். ஓகே, ஒவ்வொரு சூரா ஆரம்பத்திலும் பஸ்மலா சொல்லுவது மெய்யாகும். இப்ப இஸ்திஆதாவை பார்த்தோம். இஸ்திஆதா என்பது ஓதலின் எமது ஓதலின் ஆரம்பத்தில் நாம் பஸ்மலா சொல்ல வேண்டும், இஸ்திஆதா சொல்ல வேண்டும். அப்ப எப்ப சொல்ல வேணும்? பஸ்மலா ஒவ்வொரு சூரா ஆரம்பத்திலையும் சொல்றது கடமையாகும். ஒவ்வொரு சூரா ஆரம்பத்தில் பஸ்மல் சொல்லுவது கடமையாகும். ஓகே, சூரா தௌபாவில் மாத்திரம் பஸ்மலா இல்லை. தெரியும், சூரா தௌபான்ற ஒரு சூரா இருக்கு, இந்த சூராவுக்கு பஸ்மலா இல்லை. சூரா தௌபாவில் பஸ்மலா சொல்வது தடை, கூறக்கூடாது. இல்லாத இடத்துல உங்களுக்கு கொண்டாந்து சூரா பாவமே, சூராக்கு பஸ்மலா நாங்க கொடுப்போமே, உங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். தௌபாக்கு பஸ்மலா இல்லையா, சோ யூ காண்ட் ஸ்டார்ட் வித் பஸ்மலா. இஸ்திஆதா அந்த இடத்துல இப்ப நீங்க சூரா தௌபா தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. எக்ஸாம்பிள், நீங்க தௌபா ஸ்டார்ட் பண்ண போறீங்க. என்ன செய்யணும் என்றால், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பராஅத்தும் மினல்லாஹி. நீங்க இஸ்திஆதாவுக்கு அடுத்ததாக சூராவை தான் தொடங்கணுமே தவிர நடுவில் பழக்க தோஷத்துக்கு அப்படி ஓத இயலா. நிதானம் இருக்கணும், கவனம் இருக்கணும். குர்ஆன்ல என்ன ஓதுறோம், எப்படி ஓதுறோம் என்றத யோசிச்சு கொள்ளணும். ஓகே, சோ இந்த இதுல பாருங்க, பஸ்மலா என்பது ஒவ்வொரு சூராவின் ஆரம்பத்திலும் கட்டாயம் பஸ்மலா சொல்ல வேண்டும். தௌபா என்ற சூறாவை தவிர மத்த எல்லா சூறாவையும் நீங்க ஓதுற நேரமும், ஓகே, நீங்க சூரா யாசீன் ஓதுறா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் சூறாவை உங்களோட ஓதல தொடங்குறது. நீங்க இஸ்திஆதாவோட தொடங்கணும். ஓகே, நீங்க சூரா மாறி இப்ப நீங்க பக்ரா முடிச்சுட்டு ஆல இம்ரான் வரீங்க, நான் ஒன்னாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லிட்டேன் தானே, இங்க ஆல இம்ரானுக்கு பஸ்மலா சும்மா இந்த பக்ரா முடிச்சிட்டு நான் எனக்கு அலிஃப் லாம் அல்லாஹு லா இலாஹன்னு தொடங்கி கொண்டு போகலா.
ஒவ்வொரு சூறாவுக்கும் குர்ஆன்ல எழுதியே வச்சிருக்குது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சோ உங்களோட ஓதல் சிட்டிங்ல எத்தனை சூறா முடிச்சு இப்ப சூரத்து ஜுஸ் நப 30வது ஜுஸை நீங்கள் மദ്രസാல இல்ல வீட்ல எப்படி சரி நீங்க திருப்பி நிறைய சூறாக்கள் ஓதுற நேரம் 37 சூறாக்கு 37 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இருக்குது. அந்த 30 சூறாவையும் நீங்க ஓதுற நேரம் ஒவ்வொரு சூறாவுக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்ல வேண்டியது சுன்னத்தாகும். கட்டாயம் நீங்க செஞ்சே ஆக வேண்டும். ஓகே. فإذا أراد القارئ أن يقرأ من وسط سورة ما وليس في أولها فهو مخير بين البسملة وعدمها. அதாவது இப்ப இங்க உங்களுக்கு 2 கட்ட நான் தந்தன். உங்களோட ஓதல் ஆரம்பிக்கும் முன் நீங்க இஸ்திஆதா சொல்லுவது வாஜிப். ஓகே. நீங்க சூறாக்களை எத்தனை சூறா ஒரே தடவை ஓதினாலும் உங்கள் சூறாக்கள் ஓதும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றது வாஜிப். சூரா தௌபால உங்களுக்கு சூரா தௌபால உங்களுக்கு யூஸ் பண்ண இயலாது. ஹைர். இப்ப அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க என்னென்றால், இப்ப நீங்க நடுவுல ஓத போறீங்களே, நடுவுல இப்ப நீங்க வந்து சூரா பக்ராவை நீங்க ஸ்டார்ட் பண்ற நேரம் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் அத மத்தல நீட் நான் இப்ப குர்ஆன் ஓதல உதாரணம் சொல்றேன். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ என்று ஓதிட்டு ஒரு பேஜ் 2 பேஜ் போட்டு நான் குர்ஆனை மூடிட்டேன். ஓகே. மூடிட்டு இப்ப நான் பாக்குறேன் சார் இப்ப எனக்கு கொஞ்சம் பிரேக் கொண்டிருக்கு, எனக்கு இன்னும் ஒரு 2 பேஜ் ஒரு 4 பேஜ் இன்னொரு ஓதலாம் என்று நான் திருப்பி ஓதுற நேரம் ஓகே நான் இப்போ பக்ரா சூரா தானே, பக்ரா என்பது பெரிய சூரா. பக்ரால வந்து நாங்க எடுப்புக்கு ஒரே தடவையில் ஒவ்வொரு நாளும் சூரா பக்ரா வீட்டில் ஓதப்பட வேண்டும் என்று ஒரு ஹதீஸ் இருக்குது. ஓகே. நான் இப்ப நடுவுல நிப்பாட்டிட்டு ஓத போற கன்செப்ட தான் இங்க சொல்றேன். நான் 2 ஆள்ல நிப்பாட்டி இப்ப நடுவுல நான் திருப்பி நான் புதுசாக ஓத போகலோ எனக்கு இருக்க போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றது கடமை. ஓகே. அஊது பில்லாஹ் இப்பதான் நான் ஃப்ரெஷ்ஷா குர்ஆனை திறக்கிறேன், புதிய அமர்வு. ஓகே. குர்ஆனை ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ அது எனக்கு புதிய சூறாவல்ல, சூரா பக்ரா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணின பேஜ் இருக்கு நடுவுல. நான் இப்ப சொல்ல வேண்டியது என்னென்றால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஆனா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றது உங்களோட ஆப்ஷன். கட்டாயம் சொல்லணும் என்றது வாஜிப் அல்ல, சொல்லாமத்தான் இருக்கணும் என்றதும் அல்ல. சொல்லியும் ஓதலாம் சொல்லாமலும் ஓதலாம். ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல தான் ஆப்ஷன் இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நடுவுல ஆப்ஷன். ஓகே. நடுவுல ஆப்ஷனல். சூறாக்களை ஆரம்பிக்கும் பொழுதாக இருந்தால் கட்டாய கடமை. நீங்க பக்ரா முடிச்சிட்டு குர்ஆனை மூடி வச்சிட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஆல இம்ரான்ல ஸ்டார்ட் பண்ற நேரம் நீங்க டைம் இஸ்திஆதா சொல்லணும். ஆல இம்ரான்ல மேலாலே போட்டு வச்சிங்க பஸ்மலா. சோ உங்களுக்கு பஸ்மலா என்பது கட்டாயம். பஸ்மலா அந்த ஆல இம்ரான் முந்தின பேஜ்ல நீங்க நிப்பாட்டிங்க குர்ஆனை, முந்தின பேஜ்ல பஸ்மலா இல்ல, நீங்க குர்ஆனை ஸ்டார்ட் பண்ண போல அந்த முன்ன பேஜ்ல இந்த ஓத போறீங்க. சோ யூ ஹேவ் தி சாய்ஸஸ் இன் தி பஸ்மலா. பஸ்மலால உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனா இஸ்திஆதா ஆப்ஷன் இல்ல. நீங்க இப்பதான் தொடர்ந்து குர்ஆனை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வாஜிப், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கடமை இல்லை. சொல்லலாம் சொல்லாம விடலாம், சொன்னா நன்மை சொல்லலாட்டி பாவம் இல்ல. ஓகே. அது உங்களோட சாய்ஸ். ஆனால் சூரா ஒன்றை ஸ்டார்ட் கட்டாயம் பஸ்மலா சொல்லணும். ஓகே. வலாக்கின் தஅவுத் லா புத்த நடுவுல தொடங்குறால் இஸ்திஆதா மட்டும் தான் வாஜிப், பஸ்மலான்றது ஆப்ஷனல். இப்ப இது விளங்கி இருக்கணும் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் விளங்கல் என்றால் நீங்க சாட்ல போடுங்க, நாங்கள் பார்ப்போம். ஓகே. இந்த இந்த பேஜ்ல என்ன சொல்றாங்கன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி நான் நடுவுல ஓகே நடுவுல நாங்க குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிற நேரம் நாங்க சொன்னோம் தானே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆப்ஷனல், சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம். அங்கேயும் கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டும். ஓகே. விழிப்பாக இருக்க வேண்டும். எப்படி என்றால் சில இடங்கள்ல பரவலாக நீ பிஸ்மில்லாஹ் சொல்லி கொண்டு போறது அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு பிழை அல்ல. நாங்க எல்லா இடத்திலயும் எங்களுக்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதிக்கொண்டு போகலாம். ஆனால் ஏன் கவனமாக இருக்கணும் என்று சொல்றால்
இடங்கள்ல பஸ்மலா சொல்லக்கூடாது என்று சொல்றாங்க. சில இடங்கள்ல பஸ்மலா சொல்லக்கூடாது என்று சொல்றாங்க. சில இடங்கள்ல இஸ்திஆதா சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப இந்த ஸ்கிரீன்ல பிக்சர்ல பாருங்க. வகாலு தஹதல்லாஹு வலதா, அவர்கள் கூறுவார்கள். இந்த இடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் நீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்ல வேணாம். அதாவது இந்த வசனத்தில் இந்த இடத்துல சொல்றது என்னண்டா, ஓகே, முனாஃபிக்களை பத்தி பேசுற இடத்துல நீங்க ஒரு நாளும் பிஸ்மில்லா சொல்ல வேணும். முனாஃபிக்கீன்களுக்கு பேசுற காஃபிர்களுக்கு காஃபிர்களுக்கு எதிராக துஆ கேட்டு வரக்கூடிய இடங்கள் எல்லாம் அடுத்தது நரகத்தை பத்தி, நரகத்துக்கு செய்தி வாரியங்கள், ஷைத்தான பத்தி ஆரம்பிய வசனங்கள்ல நீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பேச வேணாம். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் காஃபிர்களுக்கு கடுமையாக தண்ட போறேன், காஃபிர்கள் இங்க உலகத்துல எவ்வளவு வாழட்டும், மறுமையில் நான் தண்டிப்பேன், முனாஃபிகீன்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் கடுமையாக சில இடங்களை சாடியிருக்கின்றார். ஷைத்தான் பத்தியும் அல்லாஹ் தஆலா கடுமையாக ஷைத்தான் வார்ன் பண்ணிருக்கான் குர்ஆன்ல. அப்ப அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானின் தீட்டும் நான் ஆரம்பம் செய்கின்றேன் என்று சொல்லிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹ்வுட இரக்கத்தை கொண்டு, அல்லாஹ்வுட கண்ணியத்தை கொண்டு, அப்படிப்பட்ட ஒரு இரக்கமான அல்லாஹ்வை கொண்டு நான் இந்த குர்ஆனை பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுட இரக்கத்தை பேசிட்டு உடனே ஷைத்தானை பத்தி பேச போறோம், உடனே நரகத்தை பத்தி பேச போறோம், உடனே முனாஃபிகீன்களுக்கு கடுமையாக சாடக்கூடிய வசனங்கள் வருவது என்று வாரண்டால் அல்லாஹ் இந்த மாதிரி வசனங்களை சேக்கவானம் என்று சொல்றது தான் கவனிக்க வேண்டும். இது யாரு கேளும் என்றால் பொருளை வாசிச்சு, பொருளோ உணர்ந்து, பொருளோட ஓதக்கூடியவர்களுக்கு இந்த நிதானம். சும்மா சர்வசாக ஓதி கொண்டு போற இடத்துல அவங்களுக்கு சூரா தொடங்கினா மட்டும்தான் பிஸ்மில் சொல்லணும் என்று பஸ்மல்லா, அப்படி அவங்க அந்த போர்ஷன்ஸ் நாமே இதுக்கு போறோம். இதுக்கு நீங்க கட்டாயம் என்னென்ன ஒரு இரக்கம் குர்ஆனை தேடி வாசிச்சு அத பொருள் அறியறதுக்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ் இந்த மாதிரி இடத்துல அல்லாஹ்வோட பஸ்மல்லா நான் சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்தது சொல்லக்கூடாத இடங்கள் இருக்கிற மாதிரி சொல்ல வேண்டிய இடங்களும் இருக்கு. பஸ்மலா இப்ப நீங்க நடுவுல தொடங்குறது இருந்தண்டா சில இடங்கள்ல கட்டாயம் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்ற இடங்கள் இருக்கு. அடுத்த பாயிண்ட்ல போட்டுக்கிறாங்க. அது எப்படி என்றால், நீங்க அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விட்டும் நான் பாதுகாப்பு தேடிட்டு நீங்க அந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மட்டும் சொல்லிட்டு அவனுக்கே மறுமையை பற்றின அறிவு போகின்றது. இந்த குர்ஆன் வசனம் ஓதினீங்க என்றால் முன்னுக்கால யார விழிச்சீங்க? ஷைத்தானைத்தான் சொல்ல ஆரம்பிச்சீங்க. அஊது பில்லாஹி, அந்த ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடினேன் என்று சொல்லிட்டு இலைஹி என்று நீங்க இந்த வசனத்தை ஆரம்பிக்கிற நேரம் அவனுக்கே மறுமையுடைய அறிவு எல்லாம் தெரியும் என்று நீங்க சொன்னால் ஷைத்தானுக்கு தான் அந்த வமீர், அதாவது அரபிக்ல சொல்லுவோம் அந்த இந்த ஹா இலைஹி என்று சொல்றது, அந்த ஹா முன்னுக்கு பேசின ஒரு ஆளை பத்தி பேசக்கூடியதாக அர்த்தம் காட்டும். இலைஹி அவனுக்கு மறுமையின் அறிவுகள் இருக்குது என்று சொல்ற வசனம் ஷைத்தானை சாடி ஷைத்தானுக்கு போகும். ஹுவல்லதி ஹலகக்கும் மின் தீன், அவனே உங்களை மண்ணிலிருந்து அவனே உங்களை, அந்த மண் வித்தியாசமான எல்லா மண்ணையும் சொல்லலாம், அந்த மண்ணிலிருந்து அவனே உங்களை படைத்தான். அப்ப ஹுவல்லதி ஹலகக்கும், அவனே உங்களை படைத்தான். நீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லல, அஊது பில்லாஹி ஷைத்தானிர் மட்டும் சொன்னீங்க. ஓகே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அதான் நீங்க இந்த வசனத்தை ஓத போறீங்கண்டா நீங்க இந்த ஹுவ அவன் அண்டா யார்? அந்த அவன் முன்னுக்கு இருந்தது யாரு? ஷைத்தான். ஷைத்தானை பத்தி பேசினோம். சோ இந்த இடத்துல ஷைத்தானை பத்தி ஹுவன்றது மீண்டு போகும். கவனிக்கணும், இந்த இடங்களில் நாங்க பஸ்மலா சொல்லுவது வாஜிப் ஆகும். சிஸ்டர்ஸ் அசான் என்று போட்டிருக்காங்க. சிஸ்டர்ஸ் அசான், ஓகே,
அதான் முடிஞ்சா சொல்லுங்க சார். பஸ்ல கட்டாயம் சொல்ல வேணுமான்னு கேக்குறாங்க. எங்க சொல்றத பத்தி நீங்க கேக்குறீங்க தெளிவில்ல. ஓகே சிஸ்டர்ஸ், நான் சின்ன ஒரு திருப்பி ஒரு குயிக் ரிவிஷன் ஒன்று போறேன். என்னண்டா, குர்ஆன ஓத ஆரம்பிக்கிற முதல் ஓகே, நீங்க இப்ப இந்த கிளாஸ முடிச்சிட்டீங்க. முடிச்ச போற அசர் சொல்லுவீங்க. அசர் தொல்ல நீங்க குர்ஆன் ஓத நினைப்பவர்கள் ஓகே, குர்ஆன் ஆரம்பிக்கும் பொழுது நாங்க சொல்லுவது கட்டாயம். நாங்க கட்டாயம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எங்கள் ஓதல் ஆரம்பிக்கிற நேரம் நாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றா அதுக்குரிய வசனம் ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி இருக்குது. ஓகே சிஸ்டர்ஸ், நீங்க கேள்விகளை போட்டுவீங்க. எனக்கு உண்மையில ரெண்டையும் கன்சென்ட்ரேட் பண்ணலாம். நாங்க இன்ஷால்லா கிளாஸை முடிச்சிட்டு அதை பார்ப்போம். ஒவ்வொரு சூறாவை நான் ஆரம்பம் பொழுதும் கட்டாயம் பிஸ்மில்லா என்ற பஸ்மலாவை சொல்ல வேண்டும். சூரா தௌபாவில் எங்களுக்கு பஸ்மலா சொல்ல கூடாது, சொல்ல முடியாது. ஓகே, அதை நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஒரு ஓதல்ல நடுவுல தொடங்குறதாக இருந்தால், ஒரு வசனத்தை ஒரு பேஜை நடுவுல ஓத ஆரம்பிக்கிறதா இருந்தால், எங்களுக்கு சில வசனங்களில் ஷைத்தானுக்கு சில இடங்களில் ஷைத்தானை குறிப்பிடக்கூடிய வசனங்கள் ஆரம்பம் வந்துச்சினால் அந்த இடத்துல நான் பஸ்மலா சொல்லுவது வாஜிபாகும். இந்த அதாவது அவர்கள் அல்லாஹு மகன் என்று சொன்னார்கள். அதாவது அவர்களை அல்லாஹ் சாடி இருக்கின்றான், அல்லாஹ் ஏசப்பான், முனாஃபிக்களை பத்தி பேச போறான். அந்த மாதிரி பொருள் உணர்த்த வேண்டும், அது கட்டாயம். அந்த மாதிரி இடங்களில் பஸ்மலா சொல்ல வான்னு சொல்றான். ஓகே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற ஷைத்தானை மட்டும் விட்டு விரட்டிட்டு இஸ்திஆதா மட்டும் அதோட பிஸ்மில்லா சொல்லாம அடுத்த வசனத்தை ஓதுங்க. அப்ப இதுல இருந்து நீ விளங்கணும், நடுவுல ஓதுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பஸ்மலா கட்டாயம் சொல்லணும். கட்டாயம் பஸ்மலா இல்லாம நான் சூரா தொடங்கலையும் எப்போ ஓதினாலும் பிஸ்மில்லா சொல்லாம நான் ஓதக்கூடாது என்ற கன்செப்ட் இல்லை. இதுல இருந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நடுவுல ஆரம்பிக்கிற கட்டாயம், பஸ்மலா ஆப்ஷனல். உங்களுக்கு விரும்பினால் ஓதலாம், விரும்பினால் ஓதாம இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு நேரங்கள்லயும் கவனமா இருக்கும். இந்த மாதிரி ஷைத்தான் ஏசுற நேரம், முனாஃபிகீன்கள் ஏசுற நேரம் அந்த இடத்துல நான் பஸ்மலா சொல்ல கூடாது. மாறாக ஷைத்தான் இலைஹி யுரத்து இல்ஸா, இந்த மாதிரி அவனுக்கு அல்லாஹுக்கே மறுமையின் அறிவு இருக்குதுன்றது அல்லாஹ் சொல்றான். அந்த இடத்துல வந்து நஅூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று மட்டும் சொன்னால், இங்க வரக்கூடிய இலை அவனுக்கு அறிவுன்றது ஷைத்தானுக்கு போய் சேரும். பொருள் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும். நீங்க அரபு தெரியாம ஓதிக்கொண்டு போறீங்க, ஓகே, அல்லாஹ் அறிஞ்சவன், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ஆனால் எப்ப வரைக்கும் நீங்க சொல்ல போறீங்க, அரபு தெரியா எல்லா மொழியே எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆஸ்திரியா படிச்சு இங்கிலீஷ் தெரியல, எவ்வளவு பெரிய கோர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்க்கு செலவழிக்கும் செய்வோம். ஒரு இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதணும், நாங்க அதுக்காக தேடி போயிட்டு சரி நான் இங்கிலீஷ் படிச்சு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷனை செஞ்சு சரி நான் கட்டாயம் பாப்பேன். ஆனா குர்ஆனை மற்றபு தெரியான்னு கடைசி வரைக்கும் எக்ஸ்கியூஸை மட்டுமே சொல்லி கொண்டு போறோம். இது கவலைக்குரிய. சோ நீங்க கட்டாயம் அரபு படிக்கிறது கடமை என்று எடுங்க. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை எடுக்கிறது பெஸ்ட். அந்த கன்செப்ட் வந்தா நீங்க குர்ஆனை படிக்க ஆராய்ச்சி செய்யலாம். குர்ஆன் விளங்கும் மோதுற நேரங்கள்ல எப்ப வரைக்கும் குர்ஆனே மொழி தெரியான்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்றதுன்றதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, அப்ப நடுவுல சில இடங்களில் பஸ்மலா சொல்லணும், சில இடங்களில் சொல்லக்கூடாது என்பதுதான் நாங்க இவ்வளவு நேரம் உதாரணங்கள் பார்த்தோம். இப்ப ஓகே, நாங்க இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் பிராக்டிகலி வேணும், குர்ஆன் ஓது வேணும். சிஸ்டர்ஸ், அசான் பலர் அசான் சொல்றீங்க. உண்மையிலே ஆல்ரெடியும் நாங்க அசானுக்கு கொஞ்சம் செவி தாழ்த்தினோம், அமைதியா இருந்தோம். உங்களோட அசானுக்கு
ஏன்னா ஸ்ரீலங்கா பல பாகங்களோட அதானுக்கும் உண்மையிலே கான்சென்ட்ரேட் கஷ்டம். ஏன்னா எங்களுக்கு இங்க எனக்கு உண்மையில அதான் கேக்குது இல்ல, அதான் கேட்கக்கூடிய சகோதரிகள் நீங்க அதான கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, புதிய ஆரம்பம் புதிய சூரா. நாங்க சூரா ஒன்றை ஆரம்பிக்கும் பொழுது நாங்க ஒரு சூரா, அதாவது ஒரு சூறாவை அல்லது எங்களோட ஓதல் நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்றோம் குர்ஆன் ஓதுறதுக்கு என்றால் நான் கட்டாயம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல வேண்டும். அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்ல வேண்டும். அடுத்தது எங்களுக்கு இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சூறாவை ஆரம்பிக்க போறோம். இஸ்திஆதா, பஸ்மலா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப நீங்க குர்ஆன் தொடங்கி சூரா ஃபாத்திஹா ஓத போறீங்க என்று நாங்க எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது சிஸ்டர்ஸ். இந்த முறைகளிலும் ஓதி கொண்டு போகலாம். நீங்க நான் சொன்ன பொருள் விளங்கும், இதுவரைக்கும் நீ தான் ஓதி இருப்பீங்க, இல்லாட்டி இப்படியும் ஓதலாம், ஒரு ஐடியா ஒன்று வரும் உங்களுக்கு. ஓகே, அந்த 4 திருப்பி நல்லா கேட்டுக்கோங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றதுக்கு நீங்க முதல் ஓதல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஒரு பிரேக்குக்கோ ஒரு இடத்துக்கு போறோம். நீங்க குர்ஆன் ஆசை போதோனும் என்று நினைக்கிற நேரம் குர்ஆனை எடுத்தால் முதலாவது கட்டாயம் இஸ்திஆதா சொல்லணும். ஓகே, புதிய சூறா இருந்தால் பஸ்மலா கட்டாயம். நீங்க நடுவுல ஓதுற பஸ்மலா சொல்றது சொல்லாதது உங்களோட ஆப்ஷனல். ஆனால் சூரா உண்டு, ஏதோ ஃபாத்திஹா, பக்ரா, அன்ஆம், சூரா நபா, ஏதோ ஒரு சூறா ஓத போறீங்கன்னா பஸ்மலான்றது ஆப்ஷனல். ஓகே, அந்த ஆப்ஷனல் அல்ல, சூறாவை ஆரம்பிக்கும் பொழுது பஸ்மலா கட்டாயம். அதோட சூறாவின் முதல் வசனம் இருக்குது. நான் இப்ப சொல்றேன், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த 3ஐ மட்டும்தான் நான் பேச போறேன். இந்த 3ஐயும் நீங்க என்ன செய்யலாம், நில் நில் செல், நில் செல், செல் நில், அதாவது ஸ்டாப் ஸ்டாப், ஜாயின் 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 ஸ்டாப் அண்ட் கன்செப்ட் செய்யுது. சில வித்தியாசமான முறைகள் உங்களுக்கு சிம்பிளான விஷயங்கள் தான். அதாவது ஸ்டாப் ஸ்டாப் என்றால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஸ்டாப். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஸ்டாப். இஸ்திஆதாவை சொல்லிட்டு நீங்க நிப்பாட்டுவீங்க, பஸ்மலாவை சொல்லிட்டு நிப்பாட்டுவீங்க. அதுக்கு போறோம் நீங்க சூறாவை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவீங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதிக்கொண்டு போங்க. அப்ப நீங்க நிப்பாட்ட வேண்டியது முதல் 2லயும் நிப்பாட்டி ஓதுறீங்களா, அது சேர்த்து ஓத போறீங்களான்னு சொல்றதுதான் நாங்க இப்ப சொல்றது. இஸ்திஆதாவை நிப்பாட்டுறீங்க, பஸ்மலாவை நிப்பாட்டுறீங்க, சூறாவை ஓதிக்கொண்டு போறீங்க. அதுதான் ஸ்டாப் ஸ்டாப், நில் நில் என்று சொல்றது. ஜாயின் ஜாயின். ஜாயின் ஓதுற நேரம் நீங்க சூரா ஃபாத்திஹா உங்களோட கையில குர்ஆன் இருந்தால் எடுத்து பாருங்க. அல்ஹம்து என்று தொடங்க போகல லாம்ல சுக்கூன் இருக்குது. அந்த லாம்ல சுக்கூன் இப்ப இங்க ஜாயின் தானே, ரெண்டாவது ஜாயின் சேர்த்து ஓதிக்கொண்டு போங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. Join. Okay, நீங்க இஸ்திஆதாவை பஸ்மலாவை சேர்த்தோதி, பஸ்மலாவை சூறாவோட சேர்த்தோதி. நீங்க
இந்த இடத்துல மில் ஹம்துன்னு சொன்னது அந்த லாம்ல இருந்த சுக்கூனோட சேர்த்து ஓதி கொண்டு போற நேரம். இதே நீங்க சூரா ஓதுறதா இந்த ஜாயின்ல ஓதுறா அங்க கனெக்ட் பண்றதுக்கு ஒன்றும் இல்ல. அதாவது ஆரம்பமே குல் ஹுவல்லான்னு தானே வருது, குல்லுல வந்து லாம் இல்லையே. சோ பஸ்மலாவை குல் சேர்த்து மில் ஹம்துன்னு கனெக்ட் பண்ற மாதிரி லாம் இல்ல. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. அப்ப அந்த ஹுவ அல்லாஹு அஹத் என்ற இடத்துல நீங்க வந்து நடுவுல சேர்க்கிறதுக்கு லாமும் இல்ல. சூரத்துல் ஃபாத்திஹால நாங்க அந்த முதலாவது அலிஃப ஹம்ஸத்துல் வஸ்ல் என்று சொல்லுவோம். அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்ப சொல்லல. ஹம்ஸத்துல் வஸ்ல் என்றது நீங்க சேர்க்காம ஸ்டார்ட் பண்ற நேரம் அல்ஹம்துன்னு நீங்க ஆரம்பிச்சு ஓதுறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் முன்பு யாரோட ஒரு ஆளோட சேர்த்து ஓதுற நேரம் அந்த அல்ஹம்துன்றது அலிஃப் இல்லாம போய் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மில் என்று ஜாயின் ஆகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓத கூடாது. அப்படி ஓதல்ல, ஜாயின் அல்ல. ஓகே, இப்ப விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். முதலாவது நாங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணினோம் நிதானமாக. பிஸ்மில்லாஹிர் ஷைத்தானிர் ரஜீம் ரிலாக்ஸ் எடுத்தோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் டைம் எடுத்தோம். அதுக்கு பிறகு சூரா ஓதி கொண்டு போனோம். இப்ப திருப்பி நீங்க ஓத போது ஜாயின். அப்ப அங்கே நிப்பாட்டேலாம் நீங்க சேர்த்து கண்டினியூஸ்லி ஓதணும். ஓதுற நேரம் கடைசி எழுத்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மீன்னு சொல்லக்கூடிய நீண்ட கஸ்ரா நீங்க கவனிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மீம் கடைசி எழுத்தும் கவனிக்கணும். அந்த கடைசி எழுத்தை அடுத்ததோட தேவைப்பட்டா ஜாயின் பண்ணணும். ஓகே, நாங்க ஜாயின் பண்றோம். இப்ப சொல்றாங்க ஸ்டாப். முதலாவது நில், ஒன்றாவது நில். இப்ப யார் ஒன்றாவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பின்னுக்கு வர ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப பின்னுக்கு வர போறது ரெண்டாவது பஸ்மலா, அது போறோம் வரது. அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்திஆஸா பிரிச்சன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நில், ஸ்டாப். பின்னுக்கு இருக்கிற பேரையும் கனெக்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓகே, இது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் எப்படி என்றால் ஜாயின் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு பேரையும் சேர்க்கலாம், அதுக்கப்புறம் நிப்பாட்டட்டா, பின்னுக்கால வர சூறாவை வேறையா தனியா ஒதுக்கி போங்கன்றாங்க. ஜாயின் ஸ்டாப். அதாவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க அங்க ரிலாக்ஸ் பண்றீங்க. இப்ப திருப்பி நாங்க ஓதுற மாதிரி அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்து என்று நான் பிரிச்சுட்டேன் அவங்க ரெண்டு பேரும். அப்ப நான் இங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சேர்த்துட்டு போவேன். அப்ப நில் நில், ஜாயின், stop join, nil stop join cell nil cell stop join stop. இதனாலும் விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இத இப்ப நான் ஒன்னாவது இதுல சொன்னேன். இப்ப நீங்க வசனங்க பார்க்கலாம். இஸ்திஆஸா பஸ்மலா சூராவின் முதல் வசனம் ஒவ்வொன்றிலும் தனித்தனியாக நிறுத்தி பிரித்து ஓதுதல். நிப்பாட்டி பிரிச்சு ஓதுறது தான் நில். ரெண்டாவது செல். பஸ்மலா முதல் வசனம் எல்லாற்றையும் ஒன்றாக சேர்த்து ஓதுவது. செல் சேர்த்து கொண்டு போயிட்டு போயிருங்க. ஓகே, அடுத்தது நில் செல். நாங்க இப்ப பார்த்தோம் நில். முதலாவது நிக்கட்டா. இஸ்திஆஸா ஓதி நிறுத்திவிட்டு, இஸ்திஆஸாவை சொல்லி நிறுத்திவிட்டு பிறகு பஸ்மலாவையும் சூராவையும் சேர்த்து ஓதுவது. பின்னால வரப்போற ரெண்டு பேரையும் நான் சேர்த்து ஓதிக்கொண்டு போ. அடுத்தது ஜாயின்.
ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் இஸ்திஆதா பஸ்மலா சேர்த்து ஓதிவிட்டு ஃபர்ஸ்டுக்கு இருக்கக்கூடிய இஸ்திஆதா பஸ்மலாவை சேர்த்து ஓதிவிட்டு சூராவை பிரித்து தனியாக ஓதுவது. சூராவை பிரித்து தனியாக ஓதுறது தான் எங்கடா இந்த 4வது முறை. அதுக்குதான் இப்ப சூரா ஃபாத்திஹாவை உங்களுக்கு உதாரணம் ஸ்கிரீன்ல போட்டிக்குது. இப்ப பாருங்க, அரபிக்ல போட்டிக்குது. நம்பர் 1 எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவோம். கட் நீங்க சிம்பிளா எடுத்துக்கலாம். கட் ஸ்டாப் கட் பண்ணிடுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் கட் வாய்ஸ கட் பண்ணிடுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வாய்ஸ் கட் கட். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த தனியா ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு போறீங்க. இந்த அல்ஹம்துல பாருங்க, அந்த குட்டி பாதி இருக்குது அலிஃபுக்கு மேல, இதுதான் ஹம்சத்துல் வஸ்ல் என்று சொல்லுவோம். அது இந்த இடத்துல நான் ஹம்சத்துல் வஸ்ல் அல்ஹம்து போறேன் ஏதால் நான் நிப்பாட்டி ஓதுறேன். ஓகே, அல்ஹம்து. அப்ப அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு அடையாளம் கொடுத்து நான் ஓத போறேன். ஆனால் மத்த டைம் இப்ப 2வது என்ன சொல்றோம், 1வது ஸ்டாப் சொன்னோம். 2வது இது போட்டிக்கிறாங்க என்னென்றால் 1வதையும் 2வதையும் பிரிச்சிட்டு 1வது 2யும் கட் பண்ணட்டா, அதுக்கு பிறகு சேர்க்கட்டாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்க ஜாயின் வஸ்ல்னா ஜாயின், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. ஆர்டர் மாறினதுக்கு பிரச்சனை இல்ல, விஷயம் ஒன்றுதான். ஓகே, இங்க வந்து முதலாவது சேர்க்க சொல்றாங்க, அதுக்கு பிறகு கட் பண்ண சொல்றாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜாயின் பண்ணினீங்க, முடிய நிப்பாட்டினீங்க. அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே, கீழ ஜாயின் டுகெதர் எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் ஜாயின். இந்த இடத்துல பாருங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மீம் கஸ்ரா. ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மீம் கஸ்ரா. அதுல லாம்ல சுக்கூன் ஹம்சத்துல் வஸ்ல் டீங்க இல்ல அல்ஹம்துன்னு தொடங்கின ஹம்சத்துல் வஸ்ல் சேர்த்தோதப்பட்டு ரஹீமில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சேர்த்து கனெக்ட் பண்ணி ஓதுறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த செஷன் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நீங்க அந்த இவ்வளவு நேரம் இப்ப இதெல்லாம் செஞ்சீங்க. ஓதல் புதுசாக நீங்க குர்ஆன் ஓதினீங்க, இப்பதான் புதிய செஷனோட ஸ்டார்ட் பண்ணீங்க. அதாவது ஒரு பிரேக் இல்லாட்டி ஒரு நாள் ஓதி முடிச்சுட்டு நீங்க அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ண, அப்பதான் புதுசா குர்ஆன் ஓத போறீங்க. அப்ப புதுசாக குர்ஆன் ஓதுறனால் உங்க ஓதல் இதுதான் ஓதல். இஸ்திஆதா கட்டாயம், பஸ்மலா ஆப்ஷனல் என்ற சிஸ்டத்துல போகும். இப்ப நீங்க ஒரு அமர்வுல ஒரே சிட்டிங்ல 2-3 சூறாவை சேர்த்து ஓதிக்கொண்டு போறீங்க. உதாரணம் அம்மஸ் எடுத்தோம், எங்களுக்கு சிம்பிள் அண்ட் கிளியர். நான் வந்து அஊது பில் ஃபலக், குல் பின் நாஸ், குல் பில் ஃபலக், குல் பின் நாஸ். ஓகே, அம்ம ஜுஸ்த கடைசி சூறாவை எடுப்போம். 2 சூறாக்களுக்கு இடையில் பஸ்மலாவின் சட்டம், 2 சூறாக்களுக்கு இடையில். ஓகே, இப்ப குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூறாவை முடிக்கிறேன். ஃபுல் சூறாலையும் இல்ல, நாம சூறா முடிக்க போறோம். சூறாவை கன்செப்ட் விளையாடு சிஸ்டர்ஸ். ஒரு சூறாவை முடிச்சிட்டு நடுவுல புதிய சூறா ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஒரு சூறா முடியற நேரம் உங்களுக்கு லேசான சூறா சுட்டித்தான் நான் எடுக்கிறேன். சூரத்துல் ஃபலக். வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் நான் நிப்பாட்டோம். ஓகே, எங்கட ப்ரீவியஸ் சூறா. புதிய சூறான சூரத்துல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பஸ்மலா கட்டாயம். ஏன்னா புதிய சூறாக்கு பிஸ்மில்லா என்ற வசனம் ஃப்ரேஸ் இருக்குது. நான் ஓத போறேன். குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற வசனம். எனக்கு இந்த 3 தான் நீங்க ஐடியாவை எடுக்கணும். 2 சூறாக்களுக்கு இடையில் நாங்க 2 சேர்த்து ஓதுற நேரம். 2 சூறாக்களுக்கு இடையில் நாம் சேர்த்து ஓதும் பொழுது
முதலாவது சூராவின் கடைசி வசனம் பஸ்மலாவும் முதலாவது சூராவின் கடைசி வசனமும் பஸ்மலாவும் புதிய சூராவின் முதலாவது வசனமும் நமக்கு இருக்கின்றது. நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளணும். நான் உதாரணத்தோட சொல்றேன். என்றாவது கடைசி வசனம். ஓகே, அந்த சூறாவை முடிச்சு நாங்க பஸ்மலாவோட புது சூறாவை ஸ்டார்ட் பண்ண போறோம். என்றாலும் எங்களுக்கு சேம் நில் நில் செல் செல் நில் செல் செல் என்ற இந்த கான்செப்ட் இருக்குது. நில் நில் ஸ்டாப் ஸ்டாப் செல் செல் இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். நில் நில் செல் என்னன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸ்டாப் ஸ்டாப் ஜாயின் ஜாயின் ஸ்டாப் ஜாயின் ஜாயின் ஸ்டாப். ஓகே, நில் செல் நில் ஸ்டாப் பண்ணிட்டு மத்ததை சேர்த்து ஓதுங்கிறாங்க. ஒன்னாவது சேர்த்து ஓது மத்ததை நிப்பாட்டுங்க என்றதுதான் இந்த நில் நில் செல் செல் இப்ப விளங்கி இருக்கும். ஓகே, நாங்க பார்ப்போம். நில் நில் என்ற முறையில் நாம் முதலாவது சூறாவை தனியே ஓதி முடித்து நிறுத்தி நில் நில் என்றால் ஸ்டாப் ஸ்டாப். நாம நிப்பாட்டுறேன். புதிய சூறாவை புதிய ஆரம்பம் பஸ்மலா கூறி நிறுத்தி அப்புறம் சூறாவின் முதல் வசனத்தை தனியாக ஒவ்வொன்றையும் பிரித்து தனித்தனியாகுது. இதைத்தான் இவ்வளவு நேரம் செஞ்சு காட்டினோம். وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ فَلَقَ بسم الله الرحمن الرحيم நிப்பாட்டுறோம். ஓகே, அதுக்கு அப்புறம் قُلْ أَعُوذُ بِرَبِّ النَّاسِ சூரத்து நாஸ ஸ்டார்ட் பண்றோம். எல்லாம் நில் நில் தனித்தனியா பிரிச்சு 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 ஓதுறது தான் நில் நில் என்று சொல்லுவோம். ஓகே, நில் நில் கான்செப்ட் விளங்கி இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது செல் செல். செல் செல் என்றால் உங்களுக்கு இப்ப ஆப்போசிட் விளங்கி இருக்கும். நில் நில் ஆப்போசிட் செல் செல். சேர்த்து ஓத போறோம். சேர்த்து ஓதுற நான் ஒன்னாவதும் சொன்னேன் உங்களுக்கு. இந்த சொற்களோட கடைசி அடையாளம் மிகவும் அவசியம். ஓகே, وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ بسم الله الرحمن الرحيم قُلْ أَعُوذُ بِرَبِّ النَّاسِ وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ بسم الله الرحمن الرحيم قُلْ أَعُوذُ بِرَبِّ النَّاسِ மூன்றை சேர்த்து சூறாவின் கடைசி வசனத்தையும் புதிய சூறாவின் புதிய வசனத்தையும் சேர்த்து ஒரு ஓசையில் ஓதுவது ஆகும். ஒரே மூச்சுல ஓதி கொண்டு போறதுதான் செல் செல். மூணாவது நில். இப்ப விளங்கி இருக்கும். நில் செல் எங்க நிப்பாட்டோனும் எங்க ஓதணும். யாராவது சொல்லுங்க பாப்போம் கொஞ்சம் சாட்ல. எதுல நிப்பாட்டோனும் எதுல ஓதணும்? நில் செல் என்ன சொல்லவா? யாராவது குயிக்கா டைப் பண்ற ஆட்கள். நில் செல் என்றால் ஒத்தரும் டைப் பண்ணல. நில் செல் stop bismillah. No, wrong. First surah we have to stop. First surah means very good. We have to stop. Old surah stop. Very good. Last ayat partonum. Okay, and bismillah join with the next surah. Excellent. Very good. So உங்களுக்கு விஷயம் எங்க இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ். ரிப்ளை பண்ணின ஆட்களோட ரிப்ளை நான் போறேன். So ஃபலக் லாஸ்ட் சென்டென்சஸ் ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கு பிறகு பஸ்மலாவையும் சூரத்து நாஸையும் ஜாயின் பண்ணுங்க. வெரி குட். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எக்ஸலென்ட். சோ இங்க உங்களுக்கு விளங்கி இருக்கும். நில் செல் என்று முதலாவது சூறாவை ஓதி முடித்து நிறுத்திட்டு நிப்பாட்டிவிட்டு இரண்டாவது சூறாவின் பஸ்மலாவையும் சூறாவின்
முதலாவது புதிய வசனத்தையும் சேர்த்து ஓதுவதாகும். وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ. ரெஸ்ட் எடுக்கிறோம், சுடுறோம், எல்லாம் செய்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ். ஓகே, இது ரெண்டையும் சேர்த்து ஓதினோம். அல்ஹம்துலில்லாஹ், ஐ காட் இட் ன்னு சொல்லி ஆட்கள் சொல்றாங்க சாட்ல. ஓகே, சோ எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த செஷன் விளங்கிட்டு. இந்த 3 முறைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சரியான முறையாகும். நீங்க இதுல எனி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படியும் ஓதலாம். உங்களுக்கு விரும்பின முறையில நிப்பாட்டி ஓதுங்க. ஓகே, நிப்பாட்டாம ஓதுங்க, சேர்த்து ஓதுங்க, இதெல்லாம் ஓகே. விழிப்பாக இருங்க. நாங்க பார்த்தது 3 முறை தான் பார்த்தோம். ஸ்டாப் பார்த்தோம். ஓகே, ஸ்டாப் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜாயின் பார்த்தோம், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் ஸ்டாப் அண்ட் ஜாயின். ஸ்டாப் பண்ணீங்க, முந்தின சூறால நிப்புங்க, புதிய சூறா ஆரம்பம் செய்யுங்க என்ற கான்செப்டும் உங்களுக்கு விளங்கிச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த 3 முறைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சரியான முறை. 4வதாக சொல்றாங்க, பின்வரும் முறை பிழையான. பின்னுக்கால வரப்போற முறை பிழையானதாம். ஓகே, இந்த முறை பிழை என்று சொல்றாங்க. அது என்னவாம்? செல் நில். செல் நில் என்றால் என்ன? செல் நில் என்றால் என்ன? செல் நில் என்றால் முதலாவது சூறாவின் கடைசி வசனத்தை பஸ்மலாவுடன் சேர்த்து ஓதி நிறுத்திவிட்டு பஸ்மலாவை என்ன செய்ய وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ கடைசி வசனத்தோட பஸ்மலாவையும் சேர்த்து ஓதுறீங்க. பஸ்மலாவையும் சேர்த்து ஓதி நிறுத்திட்டு புதிய சூறாவை தனியாக பிரித்து ஓதுவது. இப்ப இங்க புதிய சூறானாவது போற பாருங்க. وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ. قل أعوذ برب الناس. இப்ப இந்த முறை ஏன் பிழை யாருக்காவது சொல்லலுமா? சொல்லுங்க பாப்போம். யாராவது ஏன் முறை பிழைன்னு சொல்றாங்க? இந்த சூறா பிழை என்று சொல்றதுக்கான காரணம் யாராவது சொல்ல முடியுமா? இந்த முறை பிழை என்று நாங்க சொல்லிட்டோம். ஏன் பிழை ஆகுது என்று யாராவது சொல்ல முயற்சிக்கலாமா? Basmala is the starting of new surah. Okay. வேற any reasons? வேற யாராவது? ஒரு சூறாவுக்கு முன்னுக்காலத்தான் பஸ்மலாவை ஓத வேணுமே தவிர சூறாட கடைசி வசனம் என்பது பஸ்மலாவல்ல. பஸ்மலா என்பது எப்பயுமே புதிய சூறாட புதிய ஆரம்பமே தவிர பழைய சூறாவின் பழைய வசனம் அல்ல, கடைசி வசனம் அல்ல. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய சிஸ்டர்ஸ் மாஷா அல்லாஹ் நிறைய பேர் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் வ ஸாத இல்மக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சோ இந்த இடத்துல நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். குர்ஆனை விளங்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க, குர்ஆனை விளங்காத மக்களும் இருப்பாங்க. குர்ஆனை விளங்கா மக்களுக்கு நடுவுல நாங்க போயிட்டு இந்த பிழையான முறையில ஓதிட்டோம்டா அவங்க நினைப்பாங்க, அல்லாஹ் அப்ப நாங்க தான் இவ்வளவு காலம் பிழையா ஓதினோமோ, பஸ்லா இப்படி ஓதி நிப்பாட்டிட்டு தான் நான் வேற வசனம் புதிய சூறாவை சும்மா ஓதணும் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும். என்ன சந்தேகத்தை ஏற்படுத்தும் என்றால், என்பது புதிய சூறாட வசனம், பஸ்மலா என்பது பழைய சூறாட கடைசி வசனம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும். பழைய பஸ்மலா என்பது பழைய சூறாவின் கடைசி வசனம் என்பது பிழை. இந்த கன்செப்ட நான் இன்னொரு ஆளுக்கு கொடுப்பேனானால், நான் என்னால யாராவது அப்படி ஒரு ஐடியா எடுக்கிறதாக இருந்தால் that is wrong, அது பிழை. பஸ்மலா என்பது எப்போதும் ஒரு புதிய சூறாவின் புதிய ஆரம்பமே தான் தவிர பழைய சூறாவின் கடைசி வசனம் இல்லை. மிகவும் கவனமாக இருக்கணும். நாங்க நினைச்ச மாதிரி நாம் ஓதிக்கொண்டு போக முடியாது.
ஓகே, சோ இந்த இடத்துல உங்களுக்கு சார்ட்ல இது ஸ்டாப் ஸ்டாப் ஏற்றுக்கொள்ளப்பட்ட. ஓகே, நம்பர் 3 மூணாவது ஜாயின் ஜாயின் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாங்க நம்பர் 1 எங்களுக்கு ஸ்டாப் ஸ்டாப் தெரியும். கட் என்ற வேர்ட் உங்களுக்கு லேசா கட்னு சொல்லலாம். கட் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வஃபல் and join again சொல்லணும். join join நம்பர் 3 அதுவும் ஜாயிஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்பர் 2 வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ண போறீங்க. ومن شر حاسد إذا حسد நினைச்சு நீங்க பின்னுக்கால ஓத போறீங்க. புதிய சூறாவை புதிய பஸ்மலாவோட ஸ்டார்ட் பண்றீங்க. சோ அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பஸ்மலாவை சூறாவோட சேர்த்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் 4வது முறை பிழையான முறை, தடுக்கப்பட்ட முறை. நான் நினைச்ச மாதிரியே குர்ஆன் ஓத கூடாது. குர்ஆன் ஓத வேண்டிய ஸ்பேசத்துல தான் குர்ஆன் ஓதணும்ன்றத இந்த நான் கவனமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன். முதலாவது வஃபல் ஒன்று வரப்போற 2 பேரையும் முதல் சூறாவின் பழைய சூறாட வசனத்தையும் பஸ்மலா ஓதிட்டு நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துட்டு புதிய சூறாவை தனிய பஸ்மலா இல்லா ஓதுறது பிழை. ஓகே, சோ இந்த முறையில் நாங்க ஓதுறது பிழை. எங்கட நாங்க வந்து இந்த செஷனை இதோட இதுவரைக்கும் பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க வேண்டியது நான் வந்து லைவ் ஸ்டாப் பண்ண போறேன். யூடியூப் லைவ் ஸ்டாப் பண்ண போறேன். நாங்க வந்து சில பிக்சர்ஸ் பார்க்க போறோம். ஸ்கிரீன் ஷேர்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி